Hello all, welcome to our channel Crack CS IT with Divya. இன்னைக்கு நம்மளோட வெப் டெவலப்மெண்டோட லாஸ்ட் கிளாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது JavaScript. We are going to see JavaScript today. இன்னைக்கு ஒரு 1 hour வரலனா 1.5 hours நம்ம JavaScript முடிக்க போறோம். That means JavaScriptங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது வந்து படிக்கணும்னா மினிமம் 1 வீக் வேணும். ஆனா வந்து 1.5 hours நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஓவராலா தான் பார்க்குறோம். ஓகே, சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணுவோம், இன்டெப்தா போக மாட்டோம். ஓவராலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் மூலமா மீதி படிக்கலாம். ஸோ அது மட்டும்தான் இப்பத்தோட ஸ்ட்ராட்டஜி. பிகாஸ் திஸ் இஸ் ஒரு 50 டேஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணணும், நிறைய கொஸ்டின்ஸும் பார்க்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ நம்ம எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம், HTML CSS எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இதுதான் லாஸ்ட்டு. ஜாவாஸ்கிரிப்டே வந்து இன்டெப்த்தாக இல்லை லைக் ஜாவாஸ்கிரிப்டோட மெயினாக வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அது ரிலேட்டடாக எல்லாம் வந்துட்டு இந்த சிலபஸில் கிடையாது. ஓகே, ஸோ அது வேரியபிள்ஸ் லூப்ஸ் அரேஸ் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதே தான். அப்புறம் இந்த கொஞ்சம் அலர்ட் கன்ஃபார்ம் ப்ராப் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம யூசர் கிட்ட இருந்து என்டர் பண்ணுறது, லைக் அலர்ட் பாக்ஸு டிஸ்பிளே பண்ணிட்டு யூஸர் கிளிக் பண்ணும்போது என்ன ஈவெண்ட் நடக்குது, அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஜாவாஸ்கிரிப்ட் மூலமா பண்ணலாம். ஈவெண்ட் ஹேண்ட்லிங். ஓகே, அது மாதிரி கொஞ்சம் இருக்கு. இல்லாம மற்றபடி இந்த பாட்டெல்லாம் வந்து எல்லா லாங்குவேஜிலும் நம்ம படிக்கிறதே தான், சேமே தான். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன? ஜாவாஸ்கிரிப்ட் இட்ஸ் a lightweight object oriented programming language. ஓகே, ஸோ object oriented programming language. அதுக்கப்புறம் இது இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் தான். நம்ம பைத்தான் படிச்சது மாதிரியே தான் இது இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். ஏன் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் சொல்கிறோம்? இதில் வந்து கம்பைலேஷன் நடக்காது, டைரெக்டாக வந்து ரன்னிங் நடக்கும். ஓகே, ஸோ லைன் பை லைனாக வந்து நம்ம எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, ஸோ கம்பைலேஷன் ஸ்டெப்பு வந்து இங்கே ஸ்கிப் ஆகுது, அதனால இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் டைனாமிக் வெப் பேஜில் வந்து சம் டைனாமிக் இன்ட்ராக்டிவிட்டிக்காக தான் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் வெப் பேஜில் வந்து மெயினாக த்ரீ இருக்குது. என்ன வந்து HTML CSS, த நெக்ஸ்ட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்ட் தான் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு லைஃப் கொடுக்கறது. ஓகே, இல்லைன்னா அது ஜஸ்ட் ஒரு வித்தவுட் ஜாவாஸ்கிரிப்ட் HTML அண்ட் CSS இருக்குது அப்படின்னா அந்த வெப் பேஜ் வந்து ஒரு வித்தவுட் லைஃப் ஒரு பேஜ். பிகாஸ் ஜஸ்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், அவ்வளோதான். எதுவும் ஃபங்க்ஷன் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த லைஃப் கொடுக்கறதே வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் ஆடிங் த லாஜிக் டு த பேஜஸ். ஓகே, ஸோ பிஹேவியர் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ஜாவாஸ்கிரிப்டோட ஒஃபிஷியல் நேம் வந்து ECMA ஸ்கிரிப்ட். ஓகே, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்வென்ட் பண்ணது யார்? பிரெண்டான் ஏஜ். அப்புறம் இதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், கெட் எலிமெண்ட் பை ஐடி. இட் கேன் கேல்குலேட், மேனிப்புலேட் அண்ட் வேலிடேட் டேட்டா. வேலிடேஷன் நம்ம ஃபார்ம் எல்லாம் HTML யூஸ் பண்ணி ஃபார்ம் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம். அந்த ஃபார்மில் நம்ம என்டர் பண்ணுற டேட்டா வந்து வேலிடேட் பண்ணது யாரோட டாஸ்க்கு? ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, அப்புறம் ஃபீச்சர்ஸ். இது வந்து ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, ப்ரோக்ராம். வாட் கேன் ஜாவாஸ்கிரிப்ட் டூ ஹியர்? இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்க, டெமோ. ஒரு ஹெட்டிங் இருக்கு, ஜாவாஸ்கிரிப்ட் கேன் சேஞ்ச் HTML கண்டென்ட். அதுக்கப்புறம் பட்டன் டைப் ஈக்குவல் டு பட்டன். இது நீங்கள் நம்ம முன்னாடியே பட்டன் படிச்சிருக்கோம். அது இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன் அப்படின்னு சொல்லி தான் படித்தோம். ஆனால் வந்து இது மாதிரியும் கொடுக்கலாம். ஓகே, இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன் கொடுக்கலாம், இல்லைன்னா பட்டன் டைப் ஈக்குவல் டு பட்டன். இது ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம கொடுக்குற ஜாவாஸ்கிரிப்ட் கோட் இதுதான். ஆன் கிளிக், நம்ம யூசர் கிளிக் பண்ணும்போது, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குது அதுதான் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. இது வந்து தான் இதோட மெயின் மெத்தடுன்னு சொன்னோம், ஃபங்க்ஷன் சொன்னோம். இங்கே ஐடி என்ன? டெமோ. ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் கேன் சேஞ்ச் HTML கண்டென்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. அது ஒரு ஐடி கூட கனெக்ட் ஆகிருக்கு, PID = டெமோ அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கிளிக் ஆகும்போது, இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது இந்த பார்ட், இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கேன் இதில் வந்து டாட் இன்னர் HTML = hello TRB aspirants அப்படின்னு மாறணும். ஓகே, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கேன் சேஞ்ச் HTML கண்டென்ட் அப்படிங்கிறது இதான் வந்து இந்த P. ஓகே, அந்த Pயோட ஐடி வந்து டெமோ, ரைட்? ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது
டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் டெமோ. அதாவது இந்த டெமோக்குள்ள, அதாவது டெமோங்கிறது என்ன, இந்த பாட்டு இதோட ஐடி தான் டெமோங்கிறது. ஸோ இதோட இது கண்டென்ட் வந்து எலமெண்ட் வந்து எடுத்துக்குது. ஜாவா ஸ்கிரிப்ட் சேஞ்ச் டாட் அந்த எலமெண்ட் எடுத்துட்டு அதை மாத்துது. இன்னர் HTML வந்து நம்ம வந்து ரைட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் ஏதாவது வந்து ஒரு டெக்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா வந்து டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணி எழுத போறோம். எழுதுறதுக்கு வந்து நம்ம பிரிண்ட் கொடுப்போம்ல, அது மாதிரி தான் டாட் இன்னர் HTML கொடுக்குறோம். ஓகே, ஸோ என்னன்னு எழுத போறோம், இது மாத்திட்டு ஹலோ டிஆர்பி ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு மாத்த போறோம். ஓகே, இதுதான் வந்து இதோட ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நீங்க இது கிளிக் பண்ணும்போது இது பாருங்க, இது கிளிக் பண்ணும்போது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் மாறிட்டு இது வந்துருச்சு. ஓகே, ஜாவாஸ்கிரிப்டோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு பார்க்கலாம். It follows syntax and structure of C programming language. So this is a structured programming language. Okay, this is weakly typed language. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இது கொடுக்க தேவையில்லைங்கிறது. டேட்டா டைப் கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கலி டைப் எடுத்துக்கும். இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். அப்ளிகேஷன்ஸ் என்ன, கிளைண்ட் சைட் வேலிடேஷன், டைனாமிக் ட்ராப் டவுன் மெனூஸ் எல்லாம் வந்து டைனாமிக்காக பண்ணுறதுக்கு, ஸ்டாட்டிக்காக பண்ணுறதுக்கு நமக்கு HTML முடியும். டைனாமிக்கில் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டேட் அண்ட் டைம் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, அது வந்து டைனாமிக்கில் எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும், அதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பாப்அப் விண்டோஸ், டயலாக் பாக்ஸஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து நம்ம பேஜில், நம்மளோட வெப் பேஜ் HTML பேஜில் வந்து எங்கே பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியணும். வந்து 3 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து பாடி டேக்குள்ள, பாடிக்கு உள்ள 2 பாடி டேக் ஸ்டார்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுற அது. ஓகே, இன் பிட்வீன் நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதலாம், இது எழுதலாம். இல்லைன்னா வந்து ஹெட் டேக், ஹெட்டுக்குள்ள இந்த முன்னாடி அந்த HTML டேக் முடிச்சோன்னா ஹெட் வருது இல்லை, டைட்டில் ஹெட் வருது இல்லை, அந்த ஹெட்டுக்குள்ள வந்து எழுதலாம். ஓகே, ஹெட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எழுதலாம். இல்லைனா வந்து நம்ம CSS படித்தோம்ல, எக்ஸ்டர்னல் CSS படித்தோம்ல, அதே மாதிரி செப்பரேட்டாக வந்து ஒரு JS ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம பேஜ் கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 3 வேஸ் இருக்குது. ஒன் த்ரூ பாடி டேக், another head tag, and third one is external JavaScript. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஹெட் டேக்ல, பாடி டேக்ல ஃபர்ஸ்ட் நம்ம பாடி டேக்ல ப்ரோக்ராம் எழுதுறது பார்க்கலாம். இங்கே பாருங்க, பாடி டேக்குள்ள H2 JavaScript in body PID equal to demo. ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் டேக் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, நம்ம இதுக்கு CSSக்கு வந்து ஸ்டைல் கொடுப்போம்ல, ஸ்டைல் டேக் கொடுக்குற மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் நம்மளோட ப்ரோக்ராமில் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன டேக் வேணும், ஸ்கிரிப்ட் டேக். ஓகே, அது எங்கெங்க கொடுக்கலாம், பாடி டேக்குள்ள கொடுக்கலாம், இல்லைன்னா ஹெட் டேக்குள்ள கொடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, பாடி டேக்குள்ள வந்து ஸ்கிரிப்ட் டேக் கொடுக்குறதா. ஓகே, ஸோ இந்த என்ன பண்ண போகுது, this one get element by id dot inner HTML, this part equal to hello JavaScript. ஓகே, ஸோ இதுக்குள்ள ஆக்சுவலி எதுவுமே எழுதல, வந்து ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியிருக்கு, அதுக்கு ஒரு ஐடியும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் இதுக்குள்ள எந்த வேல்யூ நம்ம எழுதலாம். இது வந்து டைனாமிக்காக ஒரு பேராகிராஃப் எழுத போகிறோம். ஓகே, யூசிங் ஜாவாஸ்கிரிப்ட் we are going to write a paragraph at dynamic ரன் டைமில் பண்ண போகிறோம். ஓகே, யூஸ்வலி நம்ம பேராகிராஃப் பி டேக் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது எழுதுவோம், இது எதுவுமே இல்லை பாருங்க. ஆனால் இது ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி வரும் பாருங்க. அதுக்கு தான் இந்த ஐடி டேக் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த ஜாவாஸ்கிரிப்டோட இந்த ப்ரோக்ராமிங் பண்ணும்போது நமக்கு இந்த ஐடி அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் சொன்னேன்ல. ஸோ இதில் வந்து கிளாஸை விட அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது ஐடி தான். ஸோ என்ன பண்ணுறீங்க, இங்க வந்து இது பேராகிராஃப் டேகுக்கு வந்து வேல்யூ நம்ம ரன் டைமில் கொடுக்க போகிறோம். அதுக்காக டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இது வந்து கண்டிப்பாக வேணும் இந்த
மெத்தடு. இது கொடுத்தாதான் இது ஒர்க் ஆகும். அதுக்குள்ள வந்து என்ன இங்க ஐடி நேமோ, டெமோனா டெமோ இல்லைன்னா ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன இங்க கொடுத்துருக்கோ அது இங்க கொடுத்துட்டு டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் ஆல்ரெடி சொன்னியாச்சு. நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு தான் இன்னர் ஹெச்டிஎம்எல் கொடுக்குறோம். இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். என்ன பிரிண்ட் பண்ண போறோம்? ஹலோ ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இது வந்து டிஸ்பிளே ஆயிரும். ரன் பண்ணும்போது இது டிஸ்பிளே ஆயிரும். ஃபர்ஸ்ட் இது மட்டும்தான் இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்டின் பாடிங்கிறது நம்ம H2 கொடுத்தது. அப்புறம் இது ரன் பண்ணும்போது ஹலோ ஜாவா ஸ்கிரிப்ட்னு வந்துடும். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட்னு மட்டும் இப்பத்தோட ப்ரௌசர் வந்து ஜஸ்ட் ஸ்கிரிப்ட்னு கொடுத்தாலே போதும். ஆனால் முன்னாடி ஓல்ட் ப்ரௌசரில் எப்படி கொடுக்கணும்னா நம்ம எக்ஸ்பிளிசிட்லி வந்து மென்ஷன் பண்ணணும். லாங்குவேஜ் ஈக்குவல் டு ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் ஈக்குவல் டு text/ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுக்கணும். இது கூட நீங்கள் கேட்கலாம். ஓகே, எக்ஸாமு கேட்கலாம். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு ஜாவா ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் டைப் ஈக்குவல் text/ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, இப்போ வந்து நமக்கு டைப் ஆட்ரிபியூட் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா டிஃபால்ட்டாகவே வந்துட்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் HTML டிஃபால்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எதுன்னு கேட்டோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஸோ நம்ம கொடுக்க தேவையில்லை. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸ்கிரிப்ட் கேன் பி பிளேஸ்ட் இன் த பாடி ஆர் இன் த ஹெட். ஓகே, நவ் திஸ் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இன் ஹெட். நம்ம ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட் இன் பாடி இங்கே பார்த்தாச்சு. இன் ஹெட்டுக்குள்ளே கொடுக்கறது பார்க்கலாம். ஸோ அங்கே பாருங்க, ஹெட்டுக்குள்ள ஸ்கிரிப்ட் டேக் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கு. இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஃபங்க்ஷன் எழுதுறோம் அப்படின்னா வந்து முன்னாடி வந்து ஒரு கீவேர்டு கொடுக்கணும். என்ன கீவேர்டு? ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு கொடுக்கும். ஓகே, ஃபங்க்ஷன், அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன பண்ணுது? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடி ஆஃப் டெமோ டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு பேராகிராஃப் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம்? இது ஸோ டைரெக்டாக நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எப்போவுமே மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தானே பண்ணுவோம். நம்ம C++, ஜாவா எல்லாத்துக்குமே மெயின் ஃபங்க்ஷன் தான். அதே மாதிரி இங்கேயும் வந்து என்ன டைரெக்டாக பாடிக்கு தான் வருது. ப்ரோக்ராம் எடுக்கும்போது பாடியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஜாவா ஸ்கிரிப்டின் ஹெட்டுங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் PID ஈக்குவல் டு டெமோ. ஓகே, திஸ் இஸ் எ பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்துருக்கு. ரைட், PID ஈக்குவல் டு டெமோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ஓகே டெமோ அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பட்டன். ஓகே, திஸ் இஸ் எ பேராகிராஃப்ங்கிறதும் டைப் ஆயிரும். திஸ் இஸ் எ திஸ் ஒன். ஓகே, திஸ் இஸ் எ பேராகிராஃப்ங்கிறது டைப் ஆயிரும். அதுக்கப்புறம் பட்டன் டைப் ஈக்குவல் டு ஓகே, பட்டன் டைப் ஈக்குவல் டு பட்டன், ஆன் கிளிக் ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன். ஸோ இது கிளிக் பண்ணும்போது என்ன ஆக்ஷன் நடக்க போகுது? மை ஃபங்க்ஷனுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகே, அதுதான் நம்ம எழுதியாச்சு. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இப்போ இது ஒரு ஈவெண்ட். ஆன் கிளிக்குங்கிறது ஒரு ஈவெண்ட். ஓகே, முன்னாடி நம்ம பார்த்த ஈவெண்ட் என்ன இருந்தது? முன்னாடி நம்ம எதுவுமே பண்ணல. இது ஆன் கிளிக் எல்லாம் இல்லை. ஜஸ்ட் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது இது மாதிரி பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். ஓகே, அதுக்கு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடி அங்கே அது மாதிரி கொடுத்தோம். நீங்கள் எப்போவுமே படிக்கும்போது கம்பேர் பண்ணி ப்ரீவியஸ் பேஜ் மறுபடியும் பார்த்துட்டு தான் படிக்கணும். ஓகே, இல்லைன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஓகே, ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது தான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அதனால வந்து ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்கு. அது கொடுத்துட்டு அதுக்குள்ள வந்து ஃபங்க்ஷன் நேம் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி எங்கே போகும்? இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிரும். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் டெமோ டாட் இன்னர் HTML என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டெமோன்னா என்ன? திஸ் ஒன், ரைட்? திஸ் இஸ் எ பேராகிராஃப் அப்படிங்கிற இந்த கண்டென்ட்டை டாட் இன்னர் HTML கண்டென்ட்டை மாற்றி எழுதணும். ஓகே, அதில் போய் என்ன எழுத போகிறோம்? பேராகிராஃப் சேஞ்ச். ஓகே, ஸோ இது கிளிக் பண்ணும்போது திஸ் இஸ் எ பேராகிராஃப்ங்கிறது சேஞ்ச் ஆகி பேராகிராஃப் சேஞ்ச் அப்படின்னு ஆகும். ஓகே, புரியுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதே தான் எழுதிருக்கேன்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஐ திங்க் இது 2 டைம் நான் வந்து கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து சேம் ப்ரோக்ராமே வந்துட்டு ரெண்டுலையுமே கொடுத்துருக்கு. ஓகே, அதாவது இது சேம் ப்ரோக்ராம் வந்து ஹெட்டில் எழுதுனா எப்படி இருக்கு, பாடியில் எழுதுனா எப்படி இருக்குங்கிற மாதிரி. ஓகே, ஸோ ஹெட்டில் எழுதும்போது நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ பாடியில் எழுதுனா எப்படி இருக்கும்? சேம் தான்.
இங்கே பாடி இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பி டெமோ கொடுத்தோம். அதுக்கப்புறம் பட்டன் டைப் சேமே தான். ஓகே, பட்டன் டைப் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் பட்டன். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ள தான் இதுதான் ஆக்சுவலி ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு. ஓகே, ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷனுங்கிறதா ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹெட்டில் பாடியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஒரு மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இது டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. அப்புறம் இன்னர் ஹெச்டிஎம்எல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி எல்லாம் பார்த்தா போதும். நீங்கள் ப்ரோக்ராம் எழுத போகிறதோ ப்ராஜெக்ட் பண்ண போகிறதோ இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன? நம்ம ஆல்ரெடி வேற ஒரு ஃபைல வந்து இருக்கு. அந்த ஃபைலை வந்து நம்மளோட ஃபைலுக்கு வந்து ஆட் பண்ண போறோம். நம்மளோட பேஜில் ஆட் பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் திஸ் இஸ் எ பேராகிராஃப் கிளிக் மீ. அது பண்ணும்போது மைஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்க்கு வந்து லிங்க் ஆகுது. ஓகே, ஸோ என்ன ஆகுது பாருங்க. அது இங்கே என்ன நடக்குங்கிறது வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்து எழுதியிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது நம்மளோட ஹெச்டிஎம்எல் பேஜுக்குள்ளேயே எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் எழுதலாங்கிறதா பார்த்தோம். ஸோ அந்த டைமில் நம்ம ஜஸ்ட் டாட் ஹெச்டிஎம்எல் இல்லைன்னா டாட் ஹெச்டிஎம் இது ரெண்டும் தான் வந்து ஹெச்டிஎம்எலோட எக்ஸ்டென்ஷன். டாட் ஹெச்டிஎம்எல் ஆர் டாட் ஹெச்டிஎம். ஓகே, ஸோ நார்மலாக நம்ம ஹெச்டிஎம்எலாக தான் நம்ம சேவ் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் ஸ்கிரிப்டாக்குள்ளே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஆனால் எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா அது வந்து வேறொரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அந்த ஃபைல் வந்து கண்டிப்பாக டாட் ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணணும். ஜாவாஸ்கிரிப்டோட எக்ஸ்டென்ஷன் இது ஃபைல் நேம். ஓகே, ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் இஸ் ஜேஎஸ் தான். ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் பாருங்க. இங்கே வந்து பிஐடிக்கல் டெமோ இருக்கு. திஸ் இஸ் எ பேராகிராஃப். ஓகே, இதில் வந்து எழுதியிருக்கு திஸ் இஸ் எ பேராகிராஃப் அப்படின்னு எழுதியிருக்கு. பட் இங்கே ஒரு ஐடி இருக்கு. அதுக்கப்புறம் பட்டன் டைப் ஈக்குவல் டு பட்டன் ஆன் கிளிக் ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன். முன்னாடி நம்ம பார்த்ததே தான். பட்டன் கிளிக் பண்ணும்போது மை ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஓகே, ஸோ இந்த மை ஃபங்க்ஷன் வந்து எங்கே எழுதியிருக்கு? முன்னாடி ப்ரோக்ராம்லேயே மை ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனே வந்து நம்ம அந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே எழுதியிருந்தோம். ஓகே, இது இங்கே என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகிறதோ அது வந்து நம்மளோட பேஜுக்குள்ளேயே நம்மளோட ஹெச்டிஎம்எல் பேஜுக்குள்ளே ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நம்ம இந்த கோடிங் எழுதியிருந்தோம். ஆனால் எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நம்ம இந்த பேஜில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் எழுத போகிறதில்ல. அதுக்கு பதில் ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ள எஸ்ஆர்சிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம லிங்க் பண்ண போகிறோம். எந்த ஜேஎஸ் ஃபைலானோ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த ஜேஎஸ் ஃபைலோட ஃபைல் நேம் இங்கே கொடுக்கணும் எஸ்ஆர்சியில். ஓகே, ஸோ இந்த பார்ட்டு வந்து இங்கே எழுதுறதுக்கு பதில் செப்பரேட் பேஜில் வந்து டாட் ஜேஎஸ் ஃபைலில் வந்து எழுதி வச்சிருக்கு. அது வந்து நம்ம இங்கே லிங்க் பண்ணுறோம். லிங்க் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸ்கிரிப்ட் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு மை ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அது மாதிரி கொடுக்குறோம். ஓகே, இது வந்து ஃபைல் நேம் தான். ஓகே, ஸோ எஸ்ஆர்சி ஸ்கிரிப்ட் இது வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே கொடுக்கணும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் ஃபங்க்ஷனே நமக்கு நடக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி பேராகிராஃப் சேஞ்ச்டு அப்படின்னு வந்திருக்கும். இது எப்படி வந்திருக்கு? இதோட கோடிங் வந்து செப்பரேட் ஃபைல் எழுதியிருக்கு. ஓகே, அந்த ஃபைல் இங்கே கொடுக்கல, அந்த ஃபைல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கல. ஆனால் மேபி இந்த மை ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்ல இதுதான் எழுதியிருக்கும். இந்த பாட்டு தான் எழுதியிருக்கும். ஓகே, ஸோ அட்வான்டேஜஸ் என்ன? இது மாதிரி எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அதோட அட்வான்டேஜ் என்னன்னா ரீயூசபிலிட்டி. நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதே அந்த ஜேஎஸ் ஃபைல் வந்து வேறொரு பேஜில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மோர் தேன் ஒன் டைம் நம்ம ஹெச்டிஎம்எல் ஃபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட அட்வான்டேஜே. ஓகே, அப்புறம் இட் அலோஸ் ஈஸி கோட் ரீடபிலிட்டி. எஸ், நம்ம இங்கே வந்து நிறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கோடிங் எல்லாம் இருந்ததுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு பதில் கொஞ்சம் கோடிங் பார்ட்டெல்லாம் வந்து செப்பரேட் ஃபைலாக இருக்கும்போது ஈஸியாக இருக்கும் ரீடபிலிட்டி. இட் இஸ் டைம் எஃபிஷியன்ட் ஆஸ் வெப் ப்ரௌசர்ஸ் கேஷ் த எக்ஸ்டர்னல் ஜேஎஸ் ஃபைல் விச் ஃபர்தர் ரெடியூசஸ் த பேஜ் லோடிங் டைம். ஓகே, ஸோ பேஜ் லோடிங் டைம் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுது.
and web designers and coders to work with HTML and JS file parallelly and separately. Okay. So இதனால் வேற என்ன யூஸ் இருக்குன்னா வெப் டிசைனர் வந்து இந்த HTML ஃபைல் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணோம். கோடிங் வந்துட்டு பண்றவங்க வந்து செப்பரேட்டா JS ஃபைல் எல்லாம் கிரியேட் பண்றோம். ஓகே. ஸோ ரெண்டு வெப் டிசைனர்ஸும் கோடர்ஸும் எல்லாருமே வந்து சேம் ஃபைல்ல போயிட்டு ஒர்க் பண்ண தேவையில்லை. ஸோ இட் வில் வித்தவுட் ஃபேஸிங் எனி கோட் கான்ஃப்ளிக்ஸ். ஸோ கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வராது. செப்பரேட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, அட்வான்டேஜ் ஜஸ்ட் தெரிஞ்சா போதும். ஓகே. ஸோ திஸ் பார்ட் இது என்ன டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே ஏ டைனாமிக் கண்டென்ட் த்ரூ ஜாவா ஸ்கிரிப்ட். ஒரு டைனாமிக் கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் டாக்குமெண்ட் டாட் ரைட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டாக்குமெண்ட் டாட் ரைட். ஓகே. ஓகே. ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் 3 மெயின் பார்ட்ஸ் இருக்கு. ECMA ஸ்கிரிப்ட் தட் ப்ரொவைட்ஸ் அ கோர் ஃபங்க்ஷனாலிட்டி. இது வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கேன். இது வந்து சிலபஸில் எல்லாம் இல்லை. பட் ஜாவாஸ்கிரிப்ட்னாலே இந்த டாம்ங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அதனால வந்து ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ECMA ஸ்கிரிப்ட் தான் இதோட ஒஃபிஷியல் லாங்குவேஜ் நேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ECMA ஸ்கிரிப்ட் தட் ப்ரொவைட்ஸ் அ கோர் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ கோர் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து இந்த லாங்குவேஜ் ECMA ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இது கூட மேபி கேட்கலாம், டாம்னா எக்ஸ்பான்ஷன் கேட்கலாம். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் which provides interface for interacting with elements on web pages. இந்த டாம் தான் வந்து வெப் பேஜஸோட எலமெண்ட்ஸும் ஆയിട്ടുள்ள இன்ட்ராக்ஷன் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண, அதுக்குள்ள இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்றது. இதை பத்தி டீட்டெயிலாக நான் எதுவும் சொல்ல போறதில்ல, டீட்டெயிலும் நான் எடுக்கல. தேவையில்லாம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதுல மெயின் பார்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த மெயின் பார்ட்ஸ் இஸ் டாம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். வெப் பேஜ் எலமெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்றதுதான் டாம். ஓகே. அப்புறம் இன்னொரு மாடல் இருக்கு, பாம் மீன்ஸ் ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல். அது என்ன பண்ணுதுன்னா வெப் ப்ரௌசர்ஸ் கூட இங்க வெப் பேஜ் கூட இன்டராக்ட் பண்ணதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணது சொன்னோம். ஆனா பாம் அதாவது ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல் என்ன பண்ணுது, வெப் ப்ரௌசர் கூட இன்டராக்ட் பண்ணதுக்கு ஒரு API ப்ரொவைட் பண்ணுது. ஓகே. Now, when a web page is loaded, the browser creates a document object model of the page. DOM அப்படின்னா என்னங்கிறது ஒரு வெப் பேஜ் லோட் பண்ணும்போது ப்ரௌசர் என்ன ஆக்சுவலி பண்ணுது தெரியுமா, அந்த பேஜுக்கு ஒரு டாம் கிரியேட் பண்ணுது. இந்த டாம் இருந்தாதான் என்ன பண்ண முடியும், அந்த எலமெண்ட்ஸ் கூட ஒரு இன்ட்ராக்ஷன், அந்த எல்லா எலமெண்ட்ஸும் நம்மளோட இன்ட்ராக்ஷன் இருக்கணும்ல, அந்த இன்ட்ராக்ஷன் பண்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் டாம் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து லோட் பண்ணும்போது வெப் பேஜ் லோட் பண்ணும்போது ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணும், ஒரு டாம் வந்து கிரியேட் பண்ணும். ஓகே. ஸோ டாம் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்டா இருக்குன்னா எஸ் எ ட்ரீ ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். நான் அந்த டயக்ராம் எல்லாம் எடுக்கல, ட்ரீ ஒரு ஹைரார்கி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை, உங்க சிலபஸ்ல கிடையாது. அதனாலதான் with the object model JavaScript gets all the power it needs to create dynamic HTML. Okay, JavaScript can change all the HTML elements in the page. இந்த பேஜ் ஒரு பேஜில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் வேணா சேஞ்ச் பண்றதுக்கு ஜாவாஸ்கிரிப்டுக்கு முடியும். அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் மட்டும் இல்ல, HTML ஆட்ரிபியூட்ஸ் கூட வேணா ஜாவாஸ்கிரிப்டோட கோடிங் மூலமா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் கொஞ்சம் சேஞ்ச் பண்றது இல்ல. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜாவாஸ்கிரிப்டுக்கு வேற என்ன கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னா எக்ஸிஸ்டிங் HTML எலிமெண்ட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸை வந்து ரிமூவ் வேற பண்ண முடியும். ஓகே, சேஞ்ச் மட்டும் இல்லாம ஆல்ரெடி இருக்கிற எலிமெண்ட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இப்போ ஆல்ரெடி ஒன்று இருக்கு அப்படின்னா இது கோடிங் யூஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணலாம், வேணா ஆட்ரிபியூட்டை ரிமூவ் பண்ணலாம், நியூ HTML எலிமெண்ட்ஸ் அண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஆல்ரெடி இருக்கிற எலிமெண்ட்ஸோட ரியாக்ஷன் கேன் ரியாக்ட் டு ஆல் HTML ஈவெண்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் மீன் கொடுத்தோன்னா என்ன, அதோட ரியாக்ஷன் எல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் மூலமா தான் எழுதுது. ஓகே, ஈவன் நியூ ஈவெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஈவன் CSS ஸ்டைல், என்டையர் பேஜோட CSS ஸ்டைலே வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ஜாவாஸ்கிரிப்டுக்கு முடியும். ஓகே, யூசிங் த ஜாவாஸ்கிரிப்ட். நவ் ஜாவாஸ்கிரிப்டோட டிஸ்பிளே என்னென்ன வேஸ்ல பண்ணலாம், டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னா என்ன, அவுட்புட் எப்படி கொடுக்கலாம். இப்போ நம்ம இதுல சில பிரிண்ட் ஆஃப் கொடுப்போம், சி அவுட்ல வந்து என்ன கொடுப்போம், சி அவுட்ல C++ல வந்து சி அவுட் கொடுப்போம். ஓகே, அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து இந்த 4 வேஸ்ல வந்து நம்ம பண்ணலாம். ஒரு அவுட்புட் வந்து என்டர் பண்ணணும், டிஸ்பிளே
அவுட்புட்டுங்கிற எஸ் டேட்டா வந்து என்னென்ன விதமா டிஸ்ப்ளே பண்ணலாம்னா யூசிங் இன்னர் ஹெச்டிஎம்எல்ங்கிறதுக்கு இன்னர் ஹெச்டிஎம்எல் வந்து ஒரு சிம்பிள் ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் ஏதாவது டெக்ஸ்ட் எழுதுறதுக்கு அது மாதிரி இதுதான் பேசிக் தான் இன்னர் ஹெச்டிஎம்எல்னா ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்றோம் அப்படின்னாலாம் தான் இன்னர் ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணுவோம். மெயினா நம்ம யூஸ் பண்றது டாக்குமெண்ட் டாட் ரைட் தான். ஓகே, ஸோ ரைட்டிங் இன்டு an HTML எலமெண்ட் ஒரு HTML எலமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் P அப்படின்னா ஒரு HTML எலமெண்ட் தான். div அப்படின்னா ஒரு HTML எலமெண்ட், h1 அப்படின்னா ஒரு HTML எலமெண்ட். ஸோ அந்த எலமெண்ட்டுக்குள்ள ஏதாவது ஒன்று எழுதணும் அப்படி ஒரு டெக்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா நம்ம இன்னர் HTML யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் HTML அவுட்புட் எல்லாம் ரைட் பண்றதுக்காக தான் டாக்குமெண்ட் டாட் ரைட். அப்புறம் அலர்ட் பாக்ஸ் எல்லாம் இதை பத்தி டீட்டெயிலாக படிப்போம். அலர்ட் பாக்ஸில் ரைட் பண்றதுக்கு விண்டோ டாட் அலர்ட், ப்ரௌசர் கன்சோலுக்காக வந்து கன்சோல் டாட் லாக். நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பாப்அப் பாக்ஸ் இருக்கு. அலர்ட், கன்ஃபார்ம், ப்ராம்ப்ட். இது மூணுமே நம்ம படிக்கிறோம். இதுக்கு ஸ்லைடு இருக்கு. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 4 விதமா எழுதலாம் அப்படின்னு சொன்னல. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எக்ஸாம்பிள் இன்னர் HTML யூஸ் பண்ணி எப்படி எழுதுறா. ஓகே, ஸோ பாருங்க இங்க தான் வந்து என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது எது மாதிரி பண்ணிருக்காங்க, பாடி டேக்குள்ள, ஹெட் டேக்குள்ள இல்ல பாடி டேக்குள்ள இந்த ஸ்கிரிப்ட் டேக் கொடுத்திருக்கு. ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் டாட் இன்னர் HTML, அதாவது இந்த இதோட கண்டென்ட் எடுத்துட்டு என்ன மாத்த போறோம், இதுக்கு கண்டென்ட் இல்ல, ஆக்சுவலி கண்டென்ட் இல்ல இருக்கு அப்படின்னா அதை ஓவர் ரைட் பண்ணும். ஓகே, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னா இது மூலமா அது ஓவர் ரைட் ஆயிடும். ஆனா இங்க எதுவுமே இல்லாததுனால அங்க எழுத போகுது. ஓகே, ஸோ இந்த பிளேஸ்ல வந்து crack CS IT with திவ்யான்னு எழுத போகுது யூசிங் டாட் இன்னர் HTML. ஓகே, நெக்ஸ்ட் யூசிங் இன்னர் ஓகே, இன்னர் HTMLனும் இருக்கு. இன்னர் HTML யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இன்னர் டெக்ஸ்ட். இது ரெண்டும் சேம் பர்பஸ் தான். ஓகே, இன்னர் HTML ஆர் இன்னர் டெக்ஸ்ட் ரெண்டுமே ஒரே பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஓகே, சேம் அவுட்புட்டா இருக்கும். Inner HTML when you want to change an HTML element, use inner text when you only want to change the plain text. Okay, அது டிஃபரன்ஸ் உங்களுக்கு இப்போ புரியும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஒரு HTML எலமெண்ட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா இன்னர் HTML, பிளெயின் டெக்ஸ்ட் மட்டும். HTML எலமெண்ட் அப்படின்னா என்ன, பி பிளெயின் டெக்ஸ்ட் இது வந்து ஒரு டேக் பி பி இது மாதிரி எல்லாம் இருக்கிறது ஒரு HTML எலமெண்ட். இந்த எலமெண்டில் ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இன்னர் HTML, பிளெயின் டெக்ஸ்ட்ல சேஞ்ச் பண்ணணும்னா இன்னர் டெக்ஸ்ட். இப்போ பாருங்க இங்க பார்த்தோம்னா crack CS IT with திவ்யா, அதுக்கு முன்னாடி ஒரு எலமெண்ட்டும் இருக்கு. ஓகே, ஸோ இன்னர் டெக்ஸ்ட் தான் இங்க யூஸ் பண்ணியிருக்கு. இன்னர் டெக்ஸ்ட்டுக்கு வந்து பிளெயின் டெக்ஸ்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், பிளெயின் டெக்ஸ்டோடு கூட மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம எழுத போறோம் இந்த ஐடி டெமோ டாட் பிளெயின் டெக்ஸ்ட். இங்க வந்து என்ன எழுத போறோம், crack CS IT with திவ்யா மட்டும்தான் எழுதும். இந்த H2ங்கிறது ஒரு எலமெண்ட், அந்த எலமெண்ட்டை ஹேண்டில் பண்றதுக்கு இன்னர் டெக்ஸ்டால முடியாது. பட் இங்க இன்ஸ்டெட் ஆஃப் இன்னர் டெக்ஸ்ட் இன்னர் HTML கொடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த H2 இங்க வராது. அவுட்புட்டில் H2 எல்லாம் காமிக்காது. அது இல்லாம crack CS IT with திவ்யா அப்படின்னு வரும். ஓகே, இந்த H2 வந்து வராது, இது மாதிரி டிஸ்பிளே ஆகாது. ஓகே, now inner text used to get or set only the text content inside an element. Ignore HTML tags, treat them as plain text. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்னென்ன படித்தோம், இன்னர் HTML அண்ட் இன்னர் டெக்ஸ்ட் மூலமா எப்படி எழுதுறோம் படித்தோம். அடுத்தது டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணது தானே நம்ம முன்னாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறது. டாக்குமெண்ட் டாட் ரைட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதுதான் அந்த இதுதான் படித்தோம். எழுதுறதுக்கு வந்து அவுட்புட் எழுதுறதுக்கு டாக்குமெண்ட் டாட் ரைட். ஓகே, ஸோ திஸ் டாக்குமெண்ட் டாட் ரைட் ஆஃப் 10 + 9 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா 19 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட் டாட் இது அவ்வளோ தெரிஞ்சா போதும், டீட்டெயிலாக எல்லாம் பார்க்க வேண்டாம். இதில் இந்த லோட் இது ஓவர் ரைட் ஆயிரும். இது யூஸ் பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி HTML இருக்கிற கண்டென்ட்டை வந்து ஓவர் ரைட் ஆயிட்டு புதுசாக இருக்கிறது வரும், ஓவர் ரைட் ஆயிரும். ஓகே, அதனால
கொஞ்சம் யூஸ் பாருங்க. நெவர் கால் டாக்குமெண்ட் ரைட் ஆஃப்டர் த டாக்குமெண்ட் ஹாஸ் ஃபினிஷ் லோடிங். இட் வில் ஓவர் ரைட் த ஹோல் டாக்குமெண்ட். ஓகே. ஸோ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் எழுதுறதுக்கு டாக்குமெண்ட் டாட் ரைட் இருக்கு. அது மட்டும் தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் வந்து விண்டோ டாட் அலர்ட். இது என்ன? இதுவும் டேட்டா டிஸ்ப்ளே பண்றதுக்கு தான். இங்க படிச்சோம்ல, விண்டோ டாட் அலர்ட் கன்சோல் டாட் லாக். ஓகே. ஸோ விண்டோ டாட் அலர்ட் அப்படின்னா இங்க பாருங்க ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணியிருக்கு. இங்க வந்து விண்டோ டாட் அலர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு 10+9 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு ஒரு விண்டோ பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே. இது ரன் பண்ணும்போது விண்டோ பாக்ஸ் ஓப்பன் ஆயிடும். அது ஓப்பன் ஆயிட்டு இந்த வேல்யூ வந்து டிஸ்ப்ளே ஆகும் 19. ஓகே. ஸோ இது வந்து விண்டோ கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி இது டிஃபால்ட்டா விண்டோ இருக்கு. விண்டோ டாட் அலர்ட்னு கொடுக்கலாம், இல்லைனா சிம்பிளி அலர்ட்னு கொடுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கன்சோல் டாட் லாக் வந்து யூஸ் பண்ணி எப்படி என்டர் பண்ணலாம், எப்படி அவுட்புட் கொடுக்கலாம்னா, இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? இந்த டீபக்கிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் டீபக்கிங் பி இல்ல ஒரு வேல்யூ டெக்ஸ்ட் கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் டேக்குள்ள வந்து கன்சோல் டாட் லாக் 10+7 அப்படின்னு கொடுத்துருக்கு. ரைட். அதுக்கப்புறம் இது வந்து ஜஸ்ட் எதுக்காகனா டீபக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல பேசிக்ஸ் நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் எப்படி எழுதுறோம்? சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னா ஸ்லாஷ் டபுள் ஸ்லாஷ் கொடுப்போம். ஓகே. இந்த லைனுக்கு முன்னாடி கொடுக்கலாம், இல்லைன்னா லைன் முடிச்சுட்டு கொடுக்கலாம். எதா இருந்தாலும் இது வந்துருச்சு அப்படின்னு ஒரு லைன்ல இது இருக்கு அப்படின்னா அது வந்து கமெண்டா எடுத்துக்கும். ஓகே. மல்டி லைன் இருக்கு அப்படின்னா ஸ்லாஷ் ஸ்டார் கொடுத்துட்டு எல்லா லைன்ஸும் எழுதிட்டு ஃபைனலி வந்து ஸ்டார் ஸ்லாஷ் கொடுக்கணும். இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட கமெண்ட். ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி பைத்தனோட கமெண்ட்டும் எழுதுறது சொல்லியிருக்கேன், சிஎஸ்எஸ் சொல்லியிருக்கேன், ஹெச்டிஎம்எல் சொல்லியிருக்கேன். ஸோ அது கூட இது கம்பைன் பண்ணி எழுதி படிக்கணும். ஓகே. ஸோ இங்க பார்த்தோன்னா கமெண்ட்ஸ் வந்து இங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து கமெண்டா இங்க எழுதியிருக்கு. பட் எக்ஸிக்யூட் ஆகும்போது எதுவுமே வரல. ஓகே. ஸோ டபுள் ஸ்லாஷ் கொடுத்தா போதும். மல்டி லைனா இருக்கு அப்படின்னா இது இவ்வளோ வந்து கமெண்டா எழுதணும் அப்படின்னா ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் உங்களுக்கு தெரியும். வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு டேட்டா ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு கண்டெய்னர் தான் வேரியபிள்னா. நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் வேரியபிள் டிக்ளரேஷன். டேட்டா டைப் டிக்ளேர் பண்ண தேவையில்லைன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. பிகாஸ் திஸ் இஸ் a dynamically typed language. இங்க வந்து பட் வேரியபிள்ல வந்து நம்ம டிக்ளேர் பண்றதுக்கு டேட்டா டைப் வேண்டாம், இல்லாம வந்து டிக்ளேர் பண்றதுக்கு வேர் லெட் கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேஸ் இருக்கு. ஒண்ணுமே கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கலி எடுத்துடும். ஓகே. ஆட்டோமேட்டிக்கலியும் பண்ணிக்கலாம். பாருங்க, ஜஸ்ட் x = 10 y = 6 அப்படின்னா வந்து ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. நீங்க அப்படியும் கூட பண்ணிக்கலாம். x = 10 automatic declaration. ஓகே. ஸோ x 10 y = 6 z = x + y. ஸோ 10 + 6 = 16 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து வேர் யூஸ் பண்ணிட்டு இப்போ வேர் வந்து முன்னாடி இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். 1985 to 2010 வரைக்கும் என்னமோ வேர் யூஸ் பண்ணிருக்கு. கரெக்ட் டேட் நான் எழுதி வச்சிருக்கேன். எஸ் 2015 வரைக்கும். ஓகே. 2015 வரைக்கும் வந்து வேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வேர் இப்போ யூஸ் பண்றதில்ல. இப்போ சப்போர்ட் பண்ணதில்ல. லெட் தான் யூஸ் பண்றோம். லெட் அண்ட் கான்ஸ்ட் தான் யூஸ் பண்றோம். ஸோ வேர் அப்படின்னா வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். வேர் x = 5, வேர் y = 6. அதுக்கப்புறம் இங்க வந்து inner.htmlங்கிறது யூஸ் பண்ணிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் இப்போ. ஸோ ஜஸ்ட் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வேர் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு யூஸ் பண்ற ஒரு கீவேர்ட். ஓகே. அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இதுக்கு வந்து குளோபல் ஸ்கோப் இது வந்து கேட்கறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. கம்பேர் பண்ணி படிக்கணும். வேரும் லெட்டும் கான்ஸ்டும் தமிழ் உள்ள என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து குளோபல் ஸ்கோப் நீங்க பிளாக்குக்குள்ள எழுதினாலும் பாருங்க, எக்ஸாம்பிள் பார்த்துக்கும் தெரியும். வேரியபிள் டிக்ளேர்ட் வித் இந்த வேர் கீவேர்ட் cannot have block scope. இப்போ வந்து இந்த பிளாக்குக்குள்ள தான் எக்ஸ் இருக்கு. x = 2ங்கிறது ஆக்சுவலி பிளாக்குக்குள்ள தான். நம்ம சில எல்லாம் நம்ம எழுதும்போது இப்படி x = int x = 2ன்னு ஒரு பிளாக்குக்குள்ள எழுதிட்டோம்னா பிளாக் முடிச்சுட்டு நம்ம x யூஸ் பண்ண முடியாது. x யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வரும்.
அன்டிஃபைன்ட் எரர் லைக் அன்டிஃபைன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அன்டிக்ளேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனா இதுக்கு வந்து குளோபல் ஸ்கோப்பா இருக்கிறனால எக்ஸ் ஈக்குவல் டு 2 முடிச்சுட்டு இந்த பிளாக்கே முடிஞ்சது. ஸ்டில் வி கேன் யூஸ் எக்ஸ் அவுட் சைட் ஆஃப் த ஸ்கோப், அவுட் சைட் ஆஃப் த பிளாக். ஓகே, ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. லெட் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது, இப்போ சப்போர்ட் பண்ணுறது லெட் அண்ட் கான்ஸ்ட் தான். லெட் யூஸ் பண்ணிட்டு பண்ணும்போது சேம் தான். லெட் 10 + 6 16 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. என்ன அது டிஃப்ரென்ஸ் என்னன்னா லெட்டுக்கு வந்து பிளாக் ஸ்கோப். ஓகே, ஸோ வேரியபிள் டிக்ளேர்டு வித் லெட் மஸ்ட் பி டிக்ளேர் பிஃபோர் யூஸ். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேர் அப்படின்னா நீங்கள் டிக்ளேரே பண்ணக்கூட தேவையில்லை. அதாவது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. வேருக்கு நீங்க படிப்பீங்க, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதாவது நம்ம ஒரு வேரியபிள் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணலான்னா எப்பவுமே வந்து நமக்கு எரர் வரும். நம்ம சிலும் C++ல எல்லாம் அப்படிதானே. ஒரு வேரியபிள் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது முன்னாடி டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஆனா அந்த வேர் மூலமா நம்ம டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி கூட அந்த வேல்யூ அந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே, ஆனா இந்த லெட் வந்து must be declared before use and it have block scope. Okay, variables declared with let cannot be redeclared in the same scope. இதுவும் ஒரு another important point தான். ஓகே, ஸோ இது கம்பேர் பண்ணி படிக்கணும். உங்களுக்கு நான் செப்பரேட் சார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ ரீடிக்ளேர் பண்ண முடியாது. ஓகே, ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிச்சுன்னா ரீடிக்ளேர் பண்ண முடியாது லெட். Variables declared inside a block cannot be accessed from outside the block. See, x equal 10ங்கிறது இந்த பிளாக் முடிச்சதோடு கூட இதோட ஸ்கோப் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த x இங்க யூஸ் பண்ண முடியாது. இப்போ இங்க ரீடிக்ளேர் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் நான் இப்போ எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். நான் வந்து இன்னும் நிறைய இது மாதிரி ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓரோ எக்ஸாம்பிளுக்கும் வந்து நேம் வரும்போது நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட நேம் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு நிறைய கமெண்ட்ஸும் வருது. உங்களுக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. ஸோ உங்களோட பேரு இந்த வேற ஏதாவது ஜான் மேரி அப்படின்னு சொல்லிட்டு பேரு போடக்கு பதில் நான் யோசிச்சேன், சரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பேர் போடலாம் அப்படின்னு யோசிச்சேன். அதனால உங்களுக்கு மேபி நெக்ஸ்ட் வீடியோஸ்ல எல்லாம் உங்களோட அதர் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, cannot be redeclared. Variables defined with let cannot be redeclared பண்ண முடியாது. You cannot accidentally redeclare a variable declared with let. See, இங்க பாருங்க, ஸ்கிரிப்ட் டேக்ல let x equal to ஆரம் தேவி. ஸோ எக்ஸோட ஆரம் தேவி பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க தான் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க, நல்ல நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ let x equal to ஆரம் தேவி. ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸுக்குள்ள வந்து இருக்கிற வேல்யூ என்ன, ஒரு ஸ்ட்ரிங் தான், ஒரு நேம் ஆரம் தேவி. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ தான். அதுக்கப்புறம் நம்ம பிளாக் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி let x equal to again இதே வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிட்டு வேறொரு பேரு தீபா C_X6V, another ஸ்டூடெண்ட் நேம் தான் இது. தீபா C_X6Vங்கிற நேம் வந்து எக்ஸுக்கு வந்து ரீடிக்ளேர் பண்றோம். நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சோம், ரீடிக்ளேர் பண்ண முடியாது. let cannot be redeclared. ஸோ ரீடிக்ளேர் பண்ணும்போது என்னாகும், உங்களுக்கு எரர் எல்லாம் வராது. இது வந்து எரர் வரும். இது இங்க வந்து ரீடிக்ளேர் பண்ணோம்னா கண்டிப்பா உங்களுக்கு எரர் வரும். இது வந்து வேற பிளாக், இது வந்து குளோபல் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் வந்து இந்த பிளாக்குக்குள்ள இருக்கனால உங்களுக்கு எரர் வராது. ஆனா வந்து டிஸ்பிளே பண்ணும்போது இங்க பாருங்க, பிளாக் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போறோம் யூசிங் document.get element by id of demo. ஓகே, டாட் இன்னர் HTML. இன்னர் HTML நம்ம அவுட்புட் டிஸ்பிளே பண்றதுக்கு இன்னர் HTML யூஸ் பண்றோம். ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன, தீபா C_X6Vங்கிறது சேஞ்ச் ஆகாது. ஏன் சேஞ்ச் ஆகாது, பிகாஸ் திஸ் இஸ் லெட் யூஸ் பண்ணியிருக்கிறனால. ஸோ எக்ஸோட வேல்யூ ஸ்டில் ஆரம் தேவிங்கிற நேம் தான். ஓகே, இதே வந்து இந்த எக்ஸ் வந்து இங்க எழுதிடணும். let x equal to இந்த பிளாக் இல்லாம இதுக்கு இந்த ஆரம் தேவி முடிச்ச உடனே let x equal to தீபா C அப்படின்னு எழுதியிருந்தோம்னா உங்களுக்கு எரர் வந்திருக்கும். பாருங்க, அடுத்தது அது இப்ப நான் சொன்ன இதுக்குதான். இது வந்து வேரியபிள். ஓகே, வேர் யூஸ் பண்ணிட்டு நம்ம எழுதுறோம். வேர் x equal to 2. எக்ஸோட வேல்யூ என்ன, 2. ஓகே,
அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ரீடிக்ளேர் பண்றோம். இந்த எக்ஸுங்கிற வேல்யூக்கு இன்னொரு வேல்யூ கொடுக்குறோம். என்ன வேல்யூ? வினோத் குமார் UP4 JW. ஓகே. ஸோ இந்த நேம் வந்து எக்ஸுக்கு அலோகேட் பண்ணுது. பட் திஸ் இஸ் வேர். ஸோ நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இப்போ நம்ம எக்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம் யூஸிங் இன்னர் HTML. உங்களுக்கு இப்போ லேட்டஸ்டாக அப்டேட்டடாக இருக்கிற நேம் வந்து வந்துடும். ஓகே. ஆனால் ஓகே. ஸோ நம்ம முன்னாடி இந்த கேஸில் இது இப்போ வேறு வந்து சேம் ஸ்கோப்பில் சேமில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, வேர் எக்ஸ் ஈக்குவல் டு ஆரம் தேவி. ஓகே. அதுக்கப்புறம் பிளாக் ஓப்பன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் வேர் எக்ஸ் ஈக்குவல் டு தீபா சி அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ என்ன அவுட்புட் வரும்? நீங்கள் வந்து போஸ்ட் அடிச்சுட்டு சொல்லுங்கள். நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பார்க்க முடியுமா? கிடைக்குதான் பாருங்க. ஓகே. இதே எக்ஸாம்பிள் வந்து நம்ம முன்னாடி என்ன யூஸ் பண்ணி பண்ணோம்? லெட் யூஸ் பண்ணி பண்ண போது உங்களுக்கு ஆரம் தேவி தான் அவுட்புட்டாக வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா இது வந்து வேற ஸ்கோப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு எரர் வரல. ப்ளஸ் வந்து இது வந்து ரீடிக்ளேர் பண்ண முடியாது. ஓகே. ரீடிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வேல்யூவே வரும். ஆனால் இது வந்து வேறு வந்து ரீடிக்ளரேஷன் இஸ் பாசிபிள். இதுக்கு குளோபல் ஸ்கோப் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ தீபா சி X6Bன்னு வரும். இது அப்டேட் ஆயிரும். ரீடிக்ளரேஷன் இஸ் பாசிபிள் இன் வேர். நவ் மறுபடியும் டிக்ளரேஷன் நிறைய நானும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்னதான் உங்களுக்கு புரியும். ஓகே. டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் வயா வேர் அண்ட் லெட். இப்போ வேர் ஏ ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் வேர் ஏ ஈக்குவல் டு வேர்ல்டு கொடுத்தோம். ஒரு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு அவுட்புட் வேர்ல்டுன்னு வந்துடும். ஏன்னா இது வந்து ரீடிக்ளரேஷன் இஸ் பாசிபிள். நவ் லெட் ஏ ஈக்குவல் டு ஹலோ கொடுத்துட்டு லெட் ஏ ஈக்குவல் டு வேர்ல்டுன்னு கொடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்சோல் டாட் லாகே இது வந்து அவுட்புட்காக நம்ம முன்னாடி படித்தோம்ல. ஒன் ஆஃப் த வே இஸ் அவுட்புட் கிடைக்கிறது கன்சோல் டாட் லாக் ஏங்கிறது யூஸ் பண்ணலாம். ஓகே. கன்சோல் டாட் லாக் ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு சின்டாக்ஸ் எரர் வரும். என்ன எரர் இருக்கு? ஐடென்டிஃபையர் ஏ ஹாஸ் ஆல்ரெடி பீன் டிக்ளேர்ட். ஏ வந்து ஆல்ரெடி டிக்ளேர் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் ரீடிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வரும். சின்டாக்ஸ் எரர் வரும். ஓகே. ஆனால் இப்படி நீங்கள் ஒன்று படிக்கும்போது டவுட் வந்த உடனே திருப்பி அந்த பழைய ப்ரோக்ராம் பார்த்து க்ராஸ் செக் பண்ணி அந்த டவுட் கிளியர் பண்ணிட்டு தான் போகணும். ஓகே. இல்லாமல் வந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து போனோன்னா உங்களுக்கு யூஸ் இல்லை. நீங்கள் மறந்துடும். இது படிக்கும்போது உங்களுக்கு மறுபடியும் ஐயோ அப்போ முன்னாடி என்ன இருந்தது, அதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கு, அது மாதிரி பார்க்கணும். ஓகே. ஸோ இது படிக்கும்போது வெயிட். இப்போ இதுக்கு உங்களுக்கு எரர் வந்துடுச்சு. ஆனால் முன்னாடி நம்ம லெட் யூஸ் பண்ண போது எரர் வரலையே. இந்த முன்னாடி ஆரம் தேவிங்கிறது ஆன்சர் வந்துடுச்சே அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஏன் எரர் வரல? ரீடிக்ளேர் பண்ணிட்டோம். ஏன் எரர் வரல? பிகாஸ் ரீடிக்ளேர் பண்ணோன்னாலும் ரெண்டு ஸ்கோப்பில் தான். இந்த ரெண்டாவது பண்ண ரீடிக்ளரேஷன் இஸ் இன்சைட் எ பிளாக். அதனால தான் உங்களுக்கு எரர் வரல. ஆனால் வந்து ரீடிக்ளேர் பண்ணாலும் அது நடக்கல. ஐ மீன் இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் எடுத்திருக்கு. ஓகே. பிகாஸ் இந்த ஸ்கோப் இங்கே முடிஞ்சுது. இந்த எக்ஸ் தீபாசியோட ஸ்கோப்பு வந்து இங்கே முடிஞ்சுது. இந்த எக்ஸ் வேல்யூ ஸ்கோப்பு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கோப் இந்த குளோபல் ஸ்கோப்பு தான் எடுத்துக்கும். ஓகே. ஓகே. ஸ்கோப்பு நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப் அண்ட் ஆக்சசிபிலிட்டி பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது வேருக்கு வந்து குளோபல் ஸ்கோப்பு, லெட்டுக்கு வந்து பிளாக் லெவல் ஸ்கோப் தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த பிளாக்குக்குள்ள ஏ எழுதியிருக்கு. ஓகே. இந்த பிளாக்குக்குள்ள எழுதினாலும் இது வந்து ஏக்கு வந்து குளோபல் ஸ்கோப் தான். ஏன்னா இது வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறது வேர் யூஸ் பண்ணிட்டு. ஓகே. ஸோ வந்து ப்ராப்ளமே இல்லாமல் உங்களுக்கு அவுட்புட் 10 கிடைச்சிடும். ஆனால் இங்கே வந்து லெட் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த பிளாக்கு முடியும் போது இந்த லெட் ஏயோட வேல்யூ அதோட அந்த ஸ்கோப்பு முடிஞ்சுது. ஓகே. மறுபடியும் இந்த ஏக்கு வந்து வேல்யூ இங்கே தான் இருக்கு. அவுட் சைடு இதோட ஸ்கோப் இல்லாததுனால இது நம்ம அவுட்புட் கொடுக்கும்போது உங்களுக்கு எரர் வருது. ரெஃபரன்ஸ் எரர், வேரியபிள் நாட் டிஃபைன்ட். நெக்ஸ்ட் வந்து another way of declaring a variable is const. ஓகே. கான்ஸ்டன்ட்னால உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூட வேண்டாத வேல்யூஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம கான்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். வேரியபிள்ஸ் டிஃபைன் வித் கான்ஸ்ட் கேனாட் பி ரீடிக்ளேர். லெட் மாதிரியே தான். ஓகே. ஆனால் லெட்டில் வந்து ரீஅசைன் பண்ணலாம். ரீடிக்ளேர் பண்ண முடியாது.
ரீடிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லெட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் ஏ ஈக்குவல் டு 15 அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ இது என்ன பண்ணிருக்கு, ஏட வேல்யூ 10 இருந்தது, மறுபடியும் ரீஅசைன் பண்ணி 15 ஆயிடுச்சு. தட் இஸ் பாசிபிள் வித் லெட். ஓகே, ஆனா அது கூட பாசிபிள் கிடையாது யூசிங் கான்ஸ்ட். பிகாஸ் அது கான்ஸ்டன்ட். அது டிக்ளரேஷன் ஒன்ஸ் பண்ணனா பண்ணதான், ரீடிக்ளேரும் பண்ண முடியாது, ரீஅசைனும் பண்ண முடியாது. ஆனா லெட்டுக்கு வந்து ரீஅசைன் பண்ணலாம். ஓகே, அப்புறம் கான்ஸ்டுக்கும் வந்து நம்ம லெட் மாதிரியே தான் பிளாக் ஸ்கோப் தான் இருக்கு. ஜாவாஸ்கிரிப்ட் கான்ஸ்ட் வேரியபிள் மஸ்ட் பி அசைன் ஏ வேல்யூ வென் தே ஆர் டிக்ளேர்ட். ஓகே, அது வந்து சீலும் அப்படிதான். சீலு கூட நம்ம எழுதும்போது ப்ரோக்ராம் எழுதும்போது கான்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் வேரியபிள் நேம் எழுதணும்னா கூடயே வந்து நம்ம ஈக்குவல் டு போட்டுட்டு அந்த வேல்யூ எழுதணும். எழுதாம மறுபடியும் வந்து இது பிஐ, இப்போ கான்ஸ்ட் பிஐ கொடுத்துட்டு பிஐ ஈக்குவல் டு 314 நெக்ஸ்ட் லைன்ல எழுதுறோம் அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். சின்டாக்ஸ் எரர் என்னன்னு வரும், மிஸ்ஸிங் இனிஷியலைசர் இன் கான்ஸ்ட் டிக்ளரேஷன். ஸோ வேற லாங்குவேஜஸ்ல கூட இப்படிதான். கான்ஸ்டன்ட் அப்படின்னா டிக்ளேர் பண்ணும்போதே வேல்யூ கொடுக்கணும். ஏன் அப்படி கொடுக்குறோம்? பிகாஸ் கான்ஸ்டன்ட் அது வந்து அந்த வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கறனால தானே நம்ம கான்ஸ்ட் யூஸ் பண்றோம். அப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதுக்கு இதுதான் வேல்யூங்கிறது. அது வந்து டிக்ளேர் பண்ணும்போதே வந்து இனிஷியலைஸ் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கான்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 11, y equal to 7, z equal to x plus நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான். அது வந்து கரெக்டா ஒர்க் ஆகி பிரிண்ட் ஆயிடுச்சு. these are constant values and cannot be changed. ஓகே, நம்ம வந்து இப்போ லெட்டும் கான்ஸ்டும் தமிழ் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, லெட் versus கான்ஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா லெட் a equal to 10. ஓகே, ஏக்கு வந்து 10 இருக்கு. அது வந்து லெட்டா யூசிங் லெட் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அது வந்து என்ன பண்றோம், பிரிண்ட் பண்றோம். நோ ப்ராப்ளம், பிரிண்ட் ஆயிருக்கு. a equal to 20, console.log a of output. ஓகே, 20 வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து கன்சோல் நம்ம முன்னாடி படிச்சோம்ல, எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றோம், ஃபார் டீபக்கிங் படிச்சோம்ல. ஜஸ்ட் நம்ம ஒரு லைன் எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்றோம். ஓகே, console.log. ஸோ ஓகே, ஸோ a equal 20ன்னு கொடுத்தாச்சு. அதாவது நம்ம என்ன பண்றோம், ரீடிக்ளரேஷன் கிடையாது, இது என்ன ரீஅசைன்மெண்ட், ரீஇனிஷியலைசேஷன், ரைட்? ரீஅசைன் பண்ணோம். இந்த ஏக்கு வந்து ஆல்ரெடி இருந்த 10 மாற்றி 20 ஆச்சு, 20 பண்ணியாச்சு, ரீஅசைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறோம். நோ ப்ராப்ளம். லெட்டில் வந்து அது பாசிபிள் தான், கான்ஸ்டில் தான் பாசிபிள் இல்லை. லெட்டில் வந்து ரீஅசைன்மெண்ட் பாசிபிள் தான், அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கான்ஸ்ட் b ஈக்குவல் டு 10, console.log b, தட் மீன்ஸ் கான்ஸ்ட் வேல்யூ. இது வந்து இந்த b வந்து கான்ஸ்ட் வேல்யூ தான், அது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் b ட வேல்யூ வந்து ரீஅசைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பா எரர் வரும். ஏன்னா கான்ஸ்ட்ல வந்து ரீஅசைன்மெண்ட்டும் பாசிபிள் இல்லை, ரீடிக்ளரேஷனும் பாசிபிள் இல்லை. ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஆப்ஜெக்டா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண கான்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். சி, யூ கேன் சேஞ்ச் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ கான்ஸ்டன்ட் ஆப்ஜெக்ட். நமக்கு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் இப்படி தானே பண்ணுவோம், இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ்ல அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி பிளஸ் வேல்யூ அப்படின்னு கொடுப்போம் சொன்னோம்ல. ஸோ அந்த மாதிரி கான்ஸ்ட் யூஸ் பண்ணி அந்த எக்ஸா கான்ஸ்ட் யூஸ் பண்ணி தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்டை தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ வந்து இப்போ கன்சோல் ஆஃப் லாக் ஆஃப் எக்ஸ் டாட் ஏனா உங்களுக்கு 10 பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் எக்ஸ் டாட் ஏட வேல்யூ வந்து 50யா மாற்றிருக்கு. தட் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். யூ வில் கெட் த கரெக்ட் ரிசல்ட் வித்தவுட் எனி எரர். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆப்ஜெக்ட் கிரியேஷன், ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் மாற்ற முடியும் யூஸிங் கான்ஸ்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு முடியும். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹோயிஸ்டிங்கிறது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நமக்கு முன்னாடி தெரியாத ஒரு மேட்ரு தான். நார்மல் நம்ம லாங்குவேஜில் வந்து ஒரு டிக்ளேர் பண்ணுறோம். ஏ ஈக்குவல் டு இப்போ பைத்தான் எல்லாம் நான் சொல்லல, பைத்தான் வந்து இது மாதிரி டிக்ளேர் பண்ணலாம்.
ஏக்குல 10 அப்படின்னு கொடுத்தேன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு ஏட வேல்யூ வந்து பிரிண்ட் கொடுத்துட்டோன்னா பிரிண்ட் ஆயிரும். ஆனால் நார்மல் C++ அது போலത്തെ லாங்குவேஜில் வந்து ஏக்குல 10 அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் வரும். இது வந்து டிக்ளேர் பண்ணலாம், அது மாதிரி வேரியபிள் ஹேஸ் நாட் பீன் டிக்ளேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும், எரர் மெசேஜ் வரும். ஆனால் இந்த வேற யூஸ் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிள் அது வந்து அந்த கிரியேஷனுக்கு முன்னாடி வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேற வந்து யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணா போதும். ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டியை தான் வந்து ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, variables defined with var are hoisted to the top and can be initialized at any time. ஓகே, ஸோ இங்க பார்த்துக்கோங்க இந்த ப்ரோக்ராம். இதெல்லாம் நம்ம நார்மல் எதுவும் தேவையில்லை. ஸ்கிரிப்டில் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு நேசப்ரியா 4464. ஓகே, ஸ்டூடெண்டோட நேம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் நேமுங்கிறது பாருங்க நம்ம டிக்ளேர் பண்ணலாம், நம்ம இது டிக்ளேர் பண்ணல ஆக்சுவலி. ஓகே, ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடி டெமோ டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் நேம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட் நேம் வந்து எழுத போகிறோம். எங்கே எழுத போகிறோம், இந்த PID, இந்த இங்கே இந்த P இருக்குல்ல பேராகிராஃப், இந்த டெமோங்கிறது வந்து இதுதானே, இங்கே வந்து நம்ம எழுத போகிறோம் ஸ்டூடெண்டோட நேம், இந்த நேசப்ரியாங்கிற நேம் வந்து இங்கே எழுத போகிறோம். ஓகே, இந்த லைன் முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வேர் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரன் பண்ணும்போது ஜஸ்ட் இப்படி கோ த்ரூ ஃபுல்லாக வந்து பண்ணும்போது இந்த வேர் ஸ்டூடெண்ட் நேம் இருக்குல்ல, இது வேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஹோஸ்டட் டு த டாப். இது வந்து டாப்புக்கு போயிடும் மீன்ஸ் அதாவது முன்னாடியே டிக்ளேர் பண்ணாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட எங்கேயாவது வேர் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ யூ கேன் யூஸ் த வேரியபிள் பிஃபோர் இட் இஸ் டிக்ளேர்ட். இந்த டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை யூஸ் பண்ணியாச்சு, இங்கே யூஸ் பண்ணியாச்சு. சி, ஓகே, இதுதான் வந்து ஹோஸ்டிங் அப்படின்னா. ஸோ உங்களுக்கு அவுட்புட் வரும்போது பாருங்க என்ன பண்ணியாச்சு, இது இப்படியே டிஸ்பிளே ஆகும், ஒன்றுமே இல்லை நார்மலாக தான். அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இந்த டெமோ தான் நம்ம சேஞ்ச் பண்ணி ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் நேம் வந்து நேசப்ரியான்னு இங்கே வந்துடும். ஓகே ஓகே இந்த சார்ட் பார்த்து உங்களுக்கு வேர் அண்ட் லெட் கான்ஸ்டோட டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ ஸ்கோப்பு வந்துட்டு வேருக்கு குளோபல், லெட் அண்ட் கான்ஸ்டுக்கு வந்து பிளாக் லெவல் ஸ்கோப்பாக இருக்குது. அப்புறம் ரீடிக்ளரேஷன் நாட் பாசிபிள் ஃபார் கான்ஸ்ட் அண்ட் லெட் பட் எஸ் ஃபார் வேர், ரைட். தென் ரீஅசைன்மெண்ட் வந்து வேர்லும் லெட்டிலும் பாசிபிள் தான், பட் கான்ஸ்டில் வந்து நாட் பாசிபிள். தென் ஹாய்ஸ்டட் only with where. ஹாய்ஸ்டட்னா என்ன, using the variable before declaring, that is only possible with where. ஓகே, இது மாதிரி சார்ட் வரைச்சிட்டு எழுதினாலும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம இன்டெப்த்தாக போக மாட்டேன், பட் கொஸ்டின் பார்க்கும்போது டேட்டா டைப்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்கு வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரிங்கு வந்து நம்ம எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கிற டேட்டா டைப் தான். வந்து டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் கோட்ஸ்லும் எழுதலாம். ஓகே, நம்பர் அப்படின்னா இங்கே வந்து இன்டீஜர் அது மாதிரி எல்லாம் இல்லை, நம்பர் அப்படின்னு கொடுப்போம். இது வந்துட்டு நியூமரிக் வேல்யூஸ். ஓகே, அப்புறம் பூலியன் உங்களுக்கு தெரியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்புறம் புதுசா இருக்கிறது வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, நல் அப்படின்னு இருக்கு. அன்டிஃபைன்ட் அப்படின்னா வந்து நம்ம ஒரு வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, வேல்யூ டிக்ளேர் பண்ணாம வச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு அன்டிஃபைன்டு. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். அப்புறம் நல் வந்துட்டு இப்போ ஒரு வேல்யூ வந்து எக்ஸ்பிளிசிட்டா நம்ம மென்ஷன் பண்றோம், ஒரு வேரியபிள் வந்து a ஈக்குவல் டு நல் அப்படின்னு நம்ம NULL ஸ்மால் லெட்டர் வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்றோம், நோ வேல்யூ அட் ஆல். ஓகே, அப்படின்னு சொல்றதுதான் வந்து நல் டைப். அன்டிஃபைன்ட் அப்படின்னா இப்பத்துக்கு as of now there is no value for that corresponding variable but later we may add. ஓகே, அதான அன்டிஃபைன்ட். பட் நல் அப்படின்னா நோ வேல்யூ அட் ஆல். ஓகே, அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகே, ஸோ இது கேட்கலாம், ஸ்ட்ரிங் நம்பர், இது வந்து ஏதாவது கீவேர்டு ஏதாவது யூஸ் பண்ணிட்டு நீங்கள் படிக்கலாம். லைக் நான் வந்து படிக்கும்போது எனக்கு எஸ்என் பன் அப்படின்னு சொல்லி தான் படித்தேன்னு நினைக்கிறேன். எஸ்என் பன், S stands for string, N for number,
அப்புறம் பன் பி ஃபார் பூலியன், யூ ஃபார் அன்டிஃபைன், என் ஃபார் நன். ஓகே, அது மாதிரி ஏதாவது கீவேர்ட் யூஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் அந்த ஹோல்ல இருந்து திடீர்னு வந்து எஸ்என் ஒன், ஓகே எஸ் இது இருக்கு, அது மாதிரி சீக்கிரம் பார்த்துக்கலாம். ஓகே, இது மாதிரி கொஞ்சம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ப்ரிமிட்டிவ் வந்துட்டு நான் வந்து எப்படி படிச்சு தெரியுமா? ஆர் நான் ப்ரிமிட்டிவ் டைப் ஆர் ஆப்ஜெக்ட், அரே, ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஆப்ஜெக்ட்ங்கிறது இது வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகே, ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும் ரெப்ரசன்ட் இன்ஸ்டன்ஸ் த்ரூ விச் வி கேன் ஆக்சஸ் மெம்பர்ஸ். நம்ம C++, எல்லாம் படிப்போம், C++ படிப்போம்ல, ஆப்ஜெக்ட்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் தான், அது யூஸ் பண்ணி நமக்கு ஆக்சஸ் மெம்பர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அப்புறம் அரே. ஓகே, அரே வந்து நமக்கு தெரியும் ஹோமோஜீனியஸ் வேல்யூஸ் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டேட்டா டைப், குரூப்ஸ் ஆஃப் சிமிலர் வேல்யூஸ். தென் எக்ஸ்ட்ரா இருக்கிற ரெகுலர் எக்ஸ்பிரஷன், ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. அதோட இது யூஸ் பார்த்து வச்சுக்கோங்க, REGEXP. ஓகே, ஷார்ட்டா வந்து ஓர் அப்படின்னு பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அன்டிஃபைன்டு பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதை பத்தி எல்லாம் கொஸ்டின் எடுக்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸ்டில் மேபி the statement wise question கேட்கலாம். In JavaScript, a variable without a value has the value undefined. ஸோ ஒரு வேரியபிள் இருக்கு, அதுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னா வந்து அதுக்கு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நம்ம பிரிண்ட் கொடுத்து பார்த்தா அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் ஏ அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்றோம், இந்த ஏ வந்து பிரிண்ட் பண்றோம்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் தெரியுமா? அன்டிஃபைன்ட் அப்படின்னு வரும். ஓகே, அப்புறம் இதோட டைப்பும் வந்து அன்டிஃபைன்ட் தான், வேல்யூ இல்லை, அதோட டைப்பும் வந்து அன்டிஃபைன்ட் தான். அப்புறம் வந்து எனி வேரியபிள் கேன் பி எம்ப்டீட் பை செட்டிங் த வேல்யூ டு பி அன்டிஃபைன்டு. இப்போ ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணலாம், லெட் ஏ ஈக்குவல் டு மேபி 10ன்னே கொடுக்கலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஏ ஈக்குவல் டு அன்டிஃபைன்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இப்படி கொடுத்தோம்னா அந்த ஏயோட வேல்யூ அண்ட் டைப் வில் பி அன்டிஃபைன்ட் ஆகி மாறிடும். ஓகே, சிம்பிளி வந்து நீங்க ஒரு வேரியபிள் ஏ எடுத்துட்டு அன்டிஃபைன் கொடுக்கலாம், இல்லைன்னா ஏக்கு வந்துட்டு 10 ஆல்ரெடி இருக்கு, ஸ்டில் வந்து நீங்க வேணா அது வந்து ஏ ஈக்குவல் டு அன்டிஃபைன்டு அப்படின்னு மாத்தலாம். மாத்திட்டு அப்படின்னா வந்துச்சு இந்த இந்த வேல்யூட டைப்பு கூட, வேல்யூ மட்டும் இல்லாம இந்த டைப்பு கூட அன்டிஃபைண்டா மாறிடும். இதுதான் இங்க கொடுத்துருக்கு. ஓகே, ஆனா இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, லெட் ஏ ஈக்குவல் டு எம்டி அப்படி கொடுத்துருக்கு. கரெக்டா? இது வந்து ஆக்சுவலி ஒரு வேல்யூ இருக்கு, என்ன வேல்யூ இருக்கு? எம்டி ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எம்டி ஸ்ட்ரிங், ஒரு இது ஹாவ் ஏ வேல்யூ அண்ட் ஏ டைப், இது ஒரு எம்டி ஸ்ட்ரிங் தான், ஸோ இது அன்டிஃபைன்ட் கிடையாது. லெட் ஏ ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங். நவ் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர்ஸ் எப்பவுமே நமக்கு தெரிஞ்சதுதான், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ், லாஜிக்கல், அசைன்மெண்ட், ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். பிட்வைஸ் ஆப்ரேட்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. பிட்வைஸ் வந்து நம்ம இது படிப்போம்ல, கம்ப்யூட்டர் நெட்வொர்க் படிக்கும்போது அப்புறம் டிஜிட்டல் படிக்கும்போது எல்லாம் பார்க்கலாம். இங்க போய் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் படிக்க அவ்வளோக்கா எல்லாம் அவசியம் கிடையாது ஆக்சுவலி. ஓகே, தேவைப்படுறதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பிட்வைஸ் ஆக்சுவலி அது என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கிறது தெரிஞ்சா போதும். ஆனா இந்த பிட்வைஸ் ஆப்ரேஷன் எல்லாம் நம்ம பண்ணுவோம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்நெட்டிங் டைம்ல எல்லாம் நம்ம பண்ணுவோம். ஓகே, அப்புறம் டிஜிட்டல்ல வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு இருக்கு, ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் எல்லாம் படிக்கும்போது பிட்வைஸ் ஆப்ரேஷன் தேவைப்படும். ஓகே, நவ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம் ஒன் பை ஒன். இதெல்லாம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சதே தான். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மோடுலஸ். நம்ம பைத்தன் படிக்கும்போது எக்ஸ்ட்ரா படிச்சது 2 ஞாபகம் இருக்குல்ல, டிவிஷன் ஆப்ரேட்டர், ஃப்ளோ டிவிஷன் ஆப்ரேட்டர். அப்புறம் இது வந்து மோடுலஸ் ஆப்ரேட்டர் இருந்தது, ஃப்ளோ டிவிஷன் ஆப்ரேட்டரும், அப்புறம் இன்னொரு ஆப்ரேட்டர் படிச்சோம்ல, நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளோ டிவிஷன் அண்ட் எஸ் எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர் படிச்சோம். இது மாதிரி 2 ஸ்டார் போட்டுட்டு ரைட். ஓகே, அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், இதெல்லாம் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, நவ் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சதா, ஈக்குவல் டு, டபுள். சி டபுள் இங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு
ஜாவாஸ்கிரிப்டோட ஸ்பெஷாலிட்டியே வந்து நமக்கு வந்து டைப்பும் வேல்யூம் ரெண்டுமே அட் அ டைம் செக் பண்ண முடியும். இங்க பாருங்க 10 ஈக்குவல் டு 20 செக் பண்றோம். 10 டபுள் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்குவாலிட்டி செக்கிங் இஸ் ஈக்குவல் டு செக் பண்றோம். ஃபால்ஸ் கிடைச்சிருக்கு. கரெக்டா? இப்போ 1 மினிட். இப்போ என்ன சொல்றது? இந்த 10 இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா கூட 10ம் இங்கேயும் 10 கொடுத்தாச்சு. ரெண்டும் ஈக்குவலா இருந்தா கூட ட்ரிபிள் ஈக்குவல் டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செக் பண்றோம்னா இந்த வேல்யூ இந்த 10 ஈக்குவலா இருக்கா மட்டும் செக் பண்ண மாட்டோம். அதோட டைப்பும் கூட இந்த 10 எந்த டைப்ல இருக்குங்கிறத பார்க்கும். ரெண்டுமே வேல்யூ அண்ட் டைப் போத் சேமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும்? ட்ரூ എന്ന് வரும். ஓகே. ஸோ இது வந்து 3 இந்த செக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணது ஸ்விட்ச்ல எல்லாம் வந்து இதுதான். இந்த ஆப்பரேட்டர் தான் யூஸ் பண்றோம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம யூசுவலி நம்ம ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதில் ட்ரிபிள் ஈக்குவல் டு தான் யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ இட்ஸ் செக்கிங் போத் வேல்யூ அண்ட் த டைப். அப்புறம் நாட் ஈக்குவல் டு, நாட் டபுள் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஈக்குவல் டு நமக்கு தெரிஞ்சதே தான். இது மட்டும் தான் இங்க ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகே. அப்புறம் பிட்வைஸ் ஆப்பரேட்டர். பிட்வைஸ் வந்து யூஸ் பண்றது ஆம்பர்சண்ட் சிம்பிள். திஸ் ஒன், திஸ் இஸ் XOR. இது பிட்வைஸ் ஓர், XOR, பிட்வைஸ் நாட், லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட் இதெல்லாம். இது போய் டீட்டெயிலா எல்லாம் படிக்க வேண்டாம். இங்க இருந்தாலும் உங்களுக்கு கொஸ்டின் வராது. ஓகே. லாஜிக்கல் ஆப்பரேட்டர் and or equal to, not equal to, not equal to. அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் நமக்கு தெரிஞ்சதே தான். எல்லா ஆப்பரேட்டருக்கும் முன்னாடி வந்து ஈக்குவல் டு கொடுத்து பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு அது மாதிரி கொடுத்தோம்னா நம்ம ஆட் அண்ட் அசைன், சப்ட்ராக்ட் அண்ட் அசைன் நமக்கு தெரிஞ்சதே தான். நம்ம பைத்தான் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பத்தி சொல்லியிருந்தோம். சேம் தான். அப்புறம் இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆப்பரேட்டர்ஸும் கூட இருக்கு ஜாவாயில். என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிஷனல் ஆப்பரேட்டர். அது நம்மள சில படிச்சிருக்கோம். கண்டிஷனல் ஆப்பரேட்டர் ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். A லெஸ் தான் பி இருக்கு அப்படின்னா கொஸ்டின் மார்க். ட்ரூ A லெஸ் தான் பி இருக்குன்னா என்ன வரும்? ஓகே. ஆன்சர் வந்து இப்போ 10 அப்படின்னா 10 அப்படின்னு கொடுக்குறோம். ட்ரூ ஆயிடுச்சுன்னா, ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து 2 அது மாதிரி. ஓகே. இதுதான் கண்டிஷனல் ஆப்பரேட்டர். ஓகே. அதுக்கப்புறம் காமா ஆப்பரேட்டர், அது நமக்கு தெரியும். மல்டிபிள் எக்ஸ்பிரஷன் வந்து காமா ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிட்டு நம்ம எழுதுவோம். delete ஆப்பரேட்டர் இருக்கு இங்க. ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி வந்து delete பண்றதுக்கு தான் வந்து delete ஆப்பரேட்டர் யூஸ் பண்றோம். ஓகே. அப்புறம் in இருக்கு. in ஆப்பரேட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்? அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் in யூஸ் பண்றோம். இன்ஸ்டான்ஸ் ஆஃப் checks if the object is an instance of given type. given typeல அந்த இன்ஸ்டன்ஸ்ல இருக்கா அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு செக் பண்றோம். அப்புறம் வந்து நியூ ஏதாவது வந்து ஆட் நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்காக நியூ யூஸ் பண்ணுவோம். அப்புறம் டைப் வந்து செக் பண்றதுக்காக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பைத்தன்ல வந்து டைப் செக் பண்றதுக்காக டைப் அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இருந்ததுன்னா ஏ அப்படின்னு. ஆனா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து டைப் ஆஃப் இருக்கு. டைப் ஆஃப். ஓகே. அப்புறம் void வந்து உங்களுக்கு தெரியும். நோ வேல்யூ. இட் டிஸ்கார்ட்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ரிட்டர்ன். void கொடுத்துட்டோம்னா நோ ரிட்டர்ன் வேல்யூ. ஓகே. ஸோ இதுல வந்து மெயினா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். மெயினா இப்போ பார்க்க வேண்டியது டிலீட்னு இருக்கு, இன் இருக்கு, டைப் ஆஃப். void நமக்கு தெரியும், நியூ தெரியும். நியூ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது நியூங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகே. ஓகே. நவ் நம்ம ஃபங்க்ஷன், ஆப்ஜெக்ட்ஸ், ஈவென்ட், ஸ்ட்ரிங், அரேஸ், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதில் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சிலபஸ்ல கிடையாது. ஈவன் ஸ்ட்ரிங்ஸ் கூட கிடையாது. ஸ்ட்ரிங்ஸோட ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து இல்ல. ஆக்சுவலி அது நிறைய இருக்கு. நம்ம கேரக்டர் அது மாதிரி ஸ்லைசிங் பண்றது அது மாதிரி ஸ்ட்ரிங்கோட நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஆனா உங்களோட சிலபஸில் அது கிடையாது. மேபி உங்களுக்கு பைத்தானும் இருக்கு இல்ல, அதனால மேபி இவங்க கட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பைத்தான்ல வந்து ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங்ஸோட இதே ஆப்ரேஷன்ஸ் வந்து பைத்தான்ல நம்ம பண்ண போறோம். ஸோ அதனால மேபி நமக்கு ஸ்கிப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும்ல, ஃபங்க்ஷனுங்கிற ஒரு கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நேம், தென் பேராந்திசிஸ். நம்ம யூஸ்வலா பண்ற மாதிரி பேராந்திசிஸ் கொடுக்குறோம்.
அந்த இதுல வந்து இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல. நம்ம நார்மலி வேரியபிள் நேம் எல்லா லாங்குவேஜ்லயுமே வேரியபிள் நேம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா லெட்டர்ஸ் கொடுக்கலாம், ரைட்? லெட்டர்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் நம்பர்ஸ் கொடுக்கலாம். தென் நமக்கு ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான் அலோடு, தட் இஸ் அண்டர்ஸ்கோர். எல்லா லாங்குவேஜ்லயுமே அப்படிதானே நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம், சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா. ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து டாலர் சைன் கூட யூஸ் பண்ணலாம். நாட் ஓன்லி அண்டர்ஸ்கோர், டாலர் சைன் கூட யூஸ் பண்ணலாம் வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது. அதே மாதிரி ஃபங்க்ஷனிங் வேரியபிள் நேமுக்கு என்ன ரூல் இருக்கோ அதே தான் ஃபங்க்ஷன் நேமுக்கும். ஸோ என்ன வித்தியாசம் இருக்குன்னா டாலர் சைன் கூட யூஸ் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பேராந்திசிஸ்க்குள்ள பேராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா காமா ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, இங்க பாருங்க, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் இஸ் a block of code designed to perform a particular task. இதுதான் ஃபங்க்ஷன் நேம். இதுக்குள்ள வந்து 2 வேல்யூஸ் இங்க கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம என்ன ஓகே, ஸோ இங்க வந்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னு தெரியணும், ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா என்ன தெரியணும். பேராமீட்டர்ஸ் அப்படின்னா நம்ம ஆக்சுவல் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள கொடுக்குற இந்த ஏ அண்ட் பி தான் வந்துட்டு பேராமீட்டர்ஸ். அண்ட் ஆக்சுவல் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்குறோம்ல, இந்த 4 and 3 தான் வந்து ஏக்கும் பிக்கும் வந்து அசைன் ஆகுது. ஸோ திஸ் ஒன் இஸ் ஆர்குமெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் திஸ் இஸ் பேராமீட்டர்ஸ். ஓகே, சாரி, ஸ்லைட் ஷோ கொடுக்க மறந்துட்டேன். ஓகே, இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் வந்து இது ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது இங்க. லெட் எக்ஸ் ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன் ஆஃப் 15,3 அப்படின்னு கொடுக்கும்போது இங்க ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணது. ஸோ டைரக்டா கண்ட்ரோல் வந்து இங்க வந்துடும். ஓகே, ஸோ மை ஃபங்க்ஷன் இந்த ஏக்கு வந்து 15 அசைன் ஆயிடும், பிக்கு வந்து 3 அசைன் ஆயிடும். ஓகே, அப்புறம் ரிட்டர்ன் ஏ பை பி. ஏ அப்படின்னா 15, பின்னா 3. 15/3, 15/3 ஈக்குவல் டு 5. இந்த 5 வந்து ரிட்டர்ன் ஆகுது. எங்க ரிட்டர்ன் ஆகுது? இந்த எக்ஸ் தானே கால் பண்ணிருக்கு. ஸோ எக்ஸுக்கு வந்து இந்த 5ங்கிற வேல்யூ கிடைச்சிடும். நவ் நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ்ல வந்து இப்போ 5 வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த டெமோ இங்க போய் இந்த இதுல போய் நம்ம என்ன எழுத போறோம், document.getElementById of demo. ஓகே, இதுக்கு போய் நம்ம வேல்யூ கொடுக்க போறோம். டாட் இந்த HTML யூஸ் பண்ணி ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன 5. ஸோ 5ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். ஓகே, ஆஃப்டர் திஸ் ஸ்டேட்மெண்ட் 5ன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடும். வெரி வெரி ஈஸி. அப்புறம் வந்து an array. அரே பத்தி நமக்கு தெரிஞ்சதே தான். நம்ம அரே வந்து எல்லா லாங்குவேஜ்லயுமே அரே படிச்சிருக்கோம்ல. ஸோ அரே வந்து ரிப்பீட்டா பண்ண தேவையில்லை, கொஸ்டின்ஸ் பார்த்தா போதும். அரேன்னு என்ன, சேம் டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஸ்டோரிங் டேட்டா கலெக்ஷன், ஹோமோஜீனியஸ் டேட்டா இருக்கும் அரே அப்படின்னா. ஓகே, அப்புறம் இந்த அரே பத்தி டீட்டெயிலா நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது படிப்போம் அரே. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் டேப்க்குள்ள நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், ஒரு அரே கிரியேட் பண்ணிருக்கோம். அது வந்து அரே கிரியேட் பண்றதுக்கு எப்பவுமே நம்ம யூஸ் பண்றது கான்ஸ்ட் தான். ஓகே, கான்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு அரே கிரியேட் பண்றோம். அந்த அரே நேம் இஸ் ஃப்ரூட்ஸ். அதோட வேல்யூஸ் வந்து இந்த அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம போடணும். ஸோ ஆப்பிள், கிவி, ஆரஞ்சு இதுதான் வந்துட்டு இந்த அரே வேல்யூஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இதுக்கு வந்து டாக்குமெண்ட் டாட் என்ன சொல்றது, இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரைட் பண்ண போறோம். document.getElementById of demo. அதாவது இங்கே இந்த பிளேஸோட வந்து என்ன வேல்யூ அலோகேட் பண்ண போறோம், ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் அப்படின்னா என்ன, ஃப்ரூட்ஸுக்குள்ள என்ன இருக்கு, ஆப்பிள், கிவி, ஆரஞ்சு, ரைட்? ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படின்னா இட்ஸ் நாட் ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ்ன்னு டைப் பண்ண மாட்டோம் ஆன்சர்ல. ஃப்ரூட்ஸ்னா என்ன, ஆப்பிள், கிவி, ஆரஞ்சுன்னு தான் ஃப்ரூட்ஸ்னா. ஃப்ரூட்ஸோட வேல்யூ வந்து போய் பிரிண்ட் ஆகும். ஓகே, now you can also create an empty array and provide elements later. நம்ம ஒரு empty array கூட create பண்ணிடலாம். const fruits அதுக்கப்புறம் equal to ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் போட்டுடலாம். இது இட் மீன்ஸ் இது ஒரு இந்த ஃப்ரூட்ஸ்ங்கிறது வந்து ஒரு அரே தான். ஓகே, திஸ் இஸ் அன் அரே, இட்ஸ் அன் எம்டி அரே. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து இன் ஃபியூச்சர்ல தேவைப்படும் போது இந்த ஃப்ரூட்ஸுக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணா போதும். ஓகே, எம்டி அரே கூட கிரியேட் பண்ணலாம்.
இல்லைன்னா வந்து அரே கிரியேட் பண்றதுக்கு இன்னொரு வே இருக்குன்னா கான்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு நியூ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு ஓகே நியூ அரே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த வேல்யூ கொடுத்தாலும் பண்ணலாம். ஏன்னா இதுதான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இப்படி கூட பண்ணலாம். ஓகே now அரே எலிமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும். இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி தான் எப்பவுமே நம்ம அரே எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுவோம். const fruits equal to apple, orange, kiwi. Okay. So நம்ம என்ன பண்ண போறோம் fruits of என்ன எழுத போறோம் இந்த இதுல இதுன்னு நமக்கு ஏதாவது வேல்யூ நம்ம எழுத போறோம் டாட் in HTML யூஸ் பண்ணி இங்க என்ன எழுத போறோம் fruits of 2 fruits அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம பிரிண்ட் எழுதணும். அப்போ வந்து ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற எல்லா வேல்யூமே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனா இங்க fruits of 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கிறதுனால அரே வந்து எப்பவுமே 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இல்ல இண்டெக்ஸ் நம்பர் should start with always start with 0 so 0 1 2 okay so 2 fruits of 2 அப்படின்னா kiwi வந்து print ஆகும். okay any fruits of 0 வந்து print ஆகும் அப்படின்னா நமக்கு ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து ஒன்ஸ் நம்ம இது மாதிரி கொடுத்தாச்சு ஆப்பிள் ஆரஞ்சு கிவி. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து ஆப்பிள் வேண்டாம், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வந்து உங்களுக்கு மேங்கோ வேணும் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி ஃப்ரூட்ஸ் ஆஃப் என்ன சேஞ்ச் பண்றோம் 0th வேல்யூ ஸோ 0 ஈக்குவல் டு மேங்கோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து கன்வெர்ட்டிங் அன் அரே டு ஸ்ட்ரிங் அரேலேருந்து ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு டு ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு வந்து அரே ஃப்ரூட்ஸுங்கிற ஒரு அரே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து இந்த டெமோங்கிற ஒரு ஐடி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு எலமெண்ட் இங்கே முன்னாடி பி அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஏதாவது ஒரு எலமெண்ட் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு வேல்யூ நம்ம இங்கே செட் பண்ண போகிறோம், எழுத போகிறோம். அது அங்கே தான் அதுக்காக தான் டாட் இன்னர் HTML கொடுத்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஈக்குவல் டு ஃப்ரூட்ஸ் டாட் இந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற வேல்யூஸை வந்து டு ஸ்ட்ரிங்காக நம்ம மாற்றுறோம். ஓகே அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு இது மாதிரி பனானா ஆரஞ்சு ஆப்பிள் மேங்கோ அப்படின்னு comma separated கிடைக்கும். See converts an array to a string of comma separated array values. இது இந்த to string method வந்து string to string மாத்துறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். Returns a string as a string. To string method does not change the original string tree. இது பண்ணும்போது ஒரிஜினல் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு மாற்றமும் வராது. ஓகே ஒரிஜினல் வந்து அப்படியே இருக்கும். வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணுறோம். ஓகே டு ஸ்ட்ரிங் மெத்தட் கேன் பி யூஸ் டு கன்வெர்ட் எ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இன்டு ஏ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு இது வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் தானே ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றியாச்சுங்க. அதுக்கு தான் டு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நான் லென்த் கண்டுபிடிப்போம் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே நம்ம பார்த்தோம் இல்லையா அதோட லெங்த் கண்டுபிடிக்குது டாட் லெங்த் அப்படின்னு கொடுத்தா போதும். அப்போ ரிட்டர்ன்ஸ் தி லெங்த் ஆஃப் தேன் அரே. நவ் ஜாவாஸ்கிரிப்ட் இஃப் எல்ஸ் வந்து சேம் தான். நம்ம C++ ஜாவா எல்லாத்திலும் படிக்கிறது தான். இட்ஸ் யூஸ் எக்ஸிக்யூட் த கோட் வெதர் கண்டிஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம செக் பண்ணுறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும் இல்லை இஃப் இல்லைனா எல்ஸ். ஓகே இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் இஃப் இருந்தனா இஃப் கொடுக்கும் எக்ஸ்பிரஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இவாலுவேட் பண்ணும் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே ஃப்ளோ சார்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா இஃப் ட்ரூவாக இருக்குன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்னா என்ன இஃப் எக்ஸ்பிரஷன் செக் பண்ணுறோம் அது ட்ரூவாக இருக்குன்னா இது வந்து எக்ஸ்பிரஷன் இவாலுவேட் ஆகும், இந்த கண்டென்ட் இவாலுவேட் ஆகும். இல்ல இது வந்து கரெக்டா இல்ல அது ஃபால்ஸா இருக்குன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து பார்ப்போம். அதுவும் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பார்ப்போம். அது மாதிரி வந்து நிறைய வந்து நீங்க எழுதலாம். ஃபைனலி வந்து எல்ஸ் போட்டுறணும். எல்ஸ்ல வந்து ஃபைனல் இது எதுவுமே வந்து ஆகல அப்படின்னா எல்ஸ் என்னங்கிறதும் எழுதணும். ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸ்விட்ச் ஆஃப் இங்க வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்போம். அதில் வந்து கேசஸ் ஒவ்வொன்றும் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து செக் பண்ணுவோம். ஓகே இந்த 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 கேஸ் கூட மேட்சாக இருக்குது அப்படின்னா இன்சைட் திஸ் பிளாக் இந்த என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இது இது கரெக்டாக இல்லை இந்த எக்ஸ்பிரஷன் கூட மேட்ச் ஆகலைன்னா நெக்ஸ்ட் செக் பண்ணும். அதுக்கப்புறம் எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட் பிளாக்ல என்ன இருக்கோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ரைட் முன்னாடியே சொன்னேன் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து கம்பேரிசன் வந்து ட்ரிபிள் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுது. தட் மீன்ஸ் டைப் அண்ட் வேல்யூ ரெண்டுமே செக் பண்ணுது. ஓகே ஸ்ட்ரிக்ட் கம்பேரிசன் யூஸ் பண்ணுது.
இங்க வந்து ஸ்விட்சோட எக்ஸாம்பிள் நம்ம எப்பவுமே நம்ம ஸ்விட்சுக்கு வந்து இந்த வீக் டேஸ் இல்லை அதோட எக்ஸாம்பிள் தான் பார்ப்போம். டே சண்டே பிரேக் டே ஒன். ஓகே, நியூ டேட் டாட் கெட் டே. இங்க வந்து என்ன டே கிடைக்குதோ அது எது கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இங்க வந்து 5 அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் 5 அப்படி கெட் டே நியூ டேட் ஆஃப் கெட் டே அப்படின்னு 5ன்னு வந்திருக்கு அப்படின்னா நேரா இங்க வந்துடும். 5ல போய் ஃப்ரைடே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்க பார்த்துக்கோங்க, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடி ஆஃப் demo dot inner html equal to today is plus day. plus dayனா today is plus dayனா இப்போ 5 வந்திருக்குன்னா 5 போய் ஃப்ரைடே, டுடே இஸ் ஃப்ரைடே அது மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகே, 5 இருக்குன்னா. நவ் லூப் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. நம்ம சாதாரணமா நம்ம யூஸ் பண்ற ஃபோர் லூப், வைல் லூப், டூ வைல் லூப் இதுதானே. ஆனா இங்க வந்து 4 இருக்கு. 4 நம்ம யூஸ்வலி பண்றது தான். லூப்ஸ் த்ரூ a block of code a number of times. 4 in loop இருக்கு, 4 off loop இருக்கு. 4 in loopனா loops through the properties of an object. objectக்குள்ள நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் காலன் வச்சு நம்ம பிரிப்போம் இல்ல, காலன் வச்சுட்டு அது ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் கூட லூப் பண்ணணும். அது மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுத வேண்டியதா இருக்கும்ல. ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ இல்ல, ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு 4 இன் கொடுத்துட்டோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செக் ஆகும். இனி 4 ஆஃப் கொடுத்தா என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் வேல்யூஸ் கூட அதாவது ப்ராப்பர்ட்டி வேல்யூ கூட லூப் த்ரூ பண்ணிட்டு நம்ம ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா 4 ஆஃப் கொடுத்துக்கலாம். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 இன் அப்படின்னா லூப் த்ரூ த ப்ராப்பர்ட்டிஸ், 4 ஆஃப் அப்படின்னா லூப் த்ரூ த ஆப்ஜெக்ட், சாரி லூப் த்ரூ த வேல்யூஸ். நெக்ஸ்ட் வைல் லூப் நமக்கு தெரிஞ்சது, அதாவது சொல்ல தேவையில்லை. லூப்ஸ் டு த பிளாக் ஆஃப் கோட். ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ட்ரூவா இருக்குன்னா வைல் ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த கண்டிஷன் ட்ரூ ஆற வரைக்கும் லூப் ஆகும். டூ வைல் அப்படின்னா வந்துட்டு என்ட்ரி கண்ட்ரோல் லூப். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் போய் கண்டிஷன் சாரி செக் பண்ண மாட்டோம். கண்டிஷன் செக் பண்ணாம ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூஷன் அலோவ் பண்ணும். அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் முடிச்ச உடனே நம்ம செக் பண்றோம். ஃபார் லூப்போட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. 4 ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3. இங்க பாருங்க, அதுக்கு ப்ரோக்ராம் இங்கே லெட் I ஈக்குவல் டு 0, I லெஸ் தேன் 5, I பிளஸ் பிளஸ் நமக்கு தெரிஞ்சது தானே. டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்ம நார்மல் ப்ரோக்ராம் தான் ஃபோர் லூப். ஆனால் வித்தியாசம் இருக்கிறது 4 இன் குரூப்பும் 4 ஆஃப் குரூப்பும் தான். ஜாவா ஸ்கிரிப்ட் 4 இன் ஸ்டேட்மெண்ட் லூப் த்ரூ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் an ஆப்ஜெக்ட். நம்ம ஆல்ரெடி படிச்சோம்ல. இப்போ இதில் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்லுங்க? கான்ஸ்ட் பர்சன், ஓகே, ஈக்குவல் டு எஃப் நேம் ஜான், ஐ நேம் ஜோ. இதில் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? எஃப் நேமும் எல் நேமும் ஏஜும் தான் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ மேபி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேபி ஒரு 1000 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல. அந்த 1000க்குள்ளேயும் வந்து லூப் த்ரூ பண்ணி ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 இன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள். லெட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு எம்டி. ஓகே, ஃபோர் லெட் எக்ஸ் இன் பர்சன். என்ன பண்றோம்? இதே ப்ரோக்ராம்னா கண்டினியூஷன் தான். இந்த பர்சன்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம செக் பண்றோம். அதனாலதான் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம 4i கொடுப்போம் இல்ல, அது மாதிரி எக்ஸ் இன் பர்சன் என்ன பண்ண போறோம்? 4 லெட் எக்ஸ் இன் பர்சன் டெக்ஸ்ட் பிளஸ் ஈக்குவல் டு பர்சன் ஆஃப் எக்ஸ். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்ல என்ன பண்ண போறோம்? டெக்ஸ்ட் பிளஸ் ஆദ്യം வந்து எம்டியா இருக்குது பர்சன் ஆஃப் எக்ஸ். பர்சன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எத்தனாவது பர்சன்? ஓகே, பர்சன் ஆஃப் 1 ஆனோ பர்சன் ஆஃப் 2 ஆனோ அது மாதிரி கொடுக்கும். பர்சன் ஆஃப் எக்ஸ், பர்சன் ஆஃப் 0, 0th 1 ஆனோ, செகண்ட் 1ஆ, தேர்ட் 1ஆ அப்படின்னு செக் பண்ணிட்டு அது பர்சன் ஆஃப் எக்ஸ் அந்த வேல்யூ, அந்த பர்சனோட வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, டெக்ஸ்ட் பிளஸ் ஈக்குவல் டு பர்சன் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம அரே லூப் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0 அப்படிங்கும்போது அந்த ஆப்பிள் ஃபர்ஸ்ட் ஆப்பிளா இருக்குன்னா ஆப்பிள் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இதுக்குள்ள இருக்கிற பர்டிகுலர் இப்போ 4 இது செகண்ட் அப்படின்னா சாரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட் ஒன் இன் பர்சன். ஸோ 1 என்ன இருக்கு? இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. திஸ் இஸ் 0th ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ டெக்ஸ்ட் பிளஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்ல ஆல்ரெடி எம்டியா இருக்கு. ஸோ பர்சன் ஆஃப் எக்ஸ், அந்த பர்சன்ல அந்த எக்ஸ் அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணுது? டெக்ஸ்ட்ல போயிட்டு எல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஃபார் ஆஃப் லூப் எதுக்கு? வேல்யூ கூட லூப் த்ரூ பண்றதுக்கு.
So const cars equal to BMW, Volvo, Mini. These are all the values because double quotes கொடுத்திருக்கோம். So இந்த values கூட go through பண்ணணும்னா let text equal to empty for let x of cars அப்படின்னா cars ஓட values வந்து go through பண்றோம். ஒவ்வொன்றா செக் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது டிஸ்ப்ளே பண்ண போறோம். text equal to text plus x. இப்போ ஆதித்ய ஃபர்ஸ்ட் ஒன்ன கோ த்ரூ பண்ணிட்டோம்னா ஆதித்யில வந்து அந்த அதோட பேரு காரோட ஃபர்ஸ்ட் மேபி பிஎன்டபிள்யூனா பிஎன்டபிள்யூன்னு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்றோம். செக் பண்ணும்போது அடுத்த கார் பென்ஸ்னா பென்ஸ் அந்த மாதிரி வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்காக. நெக்ஸ்ட் while loop do while loop வந்து நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். while I less than 2 கண்டிஷன் இது ட்ரூ ஆற வரைக்கும் வந்துட்டு இது எக்ஸிக்யூட் ஆகும். do while loopனா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ இதோட கேரண்டி என்னன்னா அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆகுது எக்ஸிக்யூஷன் நடக்கும். இன்னும் வந்து இருக்கிறது ஈவென்ட் ஹேண்ட்லிங். ஈவென்ட் ஹேண்ட்லிங்னா என்ன, ஒரு பேஜில் வந்து ஏதாவது ஈவென்ட் வந்து ப்ரௌசர் வந்து நம்ம யூசர் ஏதாவது கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்றதா வந்துட்டு ஈவென்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னா. ஓகே, இப்போ கிளிக் மீ அப்படின்னு சொல்லி பட்டன் இருக்குன்னா கிளிக் பண்ணும்போது என்ன டிஸ்ப்ளே ஆகணும், நம்பர் டிஸ்ப்ளே ஆகணுமா, ஏதாவது பாப்அப் பாக்ஸ் வரணுமா, இது மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ an HTML web page has finished loading, HTML input field was changed, an HTML button was clicked. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஈவெண்ட் தான். இப்போ பேஜ் வந்து லோட் பண்ணி முடிக்குது ஃபினிஷ் லோடிங் அப்படின்னா அது ஒரு ஈவெண்ட் தான். இப்போ இன்புட் இல்ல ஃபீல்ட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, தட் இஸ் அன் ஈவெண்ட். ஒரு பட்டன் கிளிக் ஆயிருக்கு, தட் இஸ் அன் ஈவெண்ட். இப்போ அது மாதிரி ஒவ்வொன்றா. ஓகே, ஆன் லாட் ஆன் கிளிக் அப்படின்னு எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லை. ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்குது இல்லை. HTML allows event handler attributes with JavaScript code to be added to HTML elements. So okay, so in the event handling operations, so இதெல்லாம் இந்த லிஸ்ட் தெரியணும். ஆன் அபவுட் அப்படின்னா என்ன, இது ஒரு ஈவெண்ட். ஓகே, ஆன் அபவுட் அப்படின்னா யூசர் வந்து கேன்சல் பண்றோம். இந்த இமேஜ் லோட் பண்ணலாம், அதை லோட் பண்றதுக்கு கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் அது கேன்சல் பண்ணது. ஸோ தட் இஸ் அன் ஈவெண்ட். ஸோ அது ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆன் அபவுட் அப்படிங்கிற ஈவெண்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்றோம். ஓகே, ஆன் அபவுட். ஆன் பிளர் அப்படின்னா என்ன, அந்த பேர்ல இருந்தே உங்களுக்கு தெரியுது, பிளர் ஆகுது. தட் மீன்ஸ் லீவ் பண்ணுது, அந்த ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கிற சம்திங் இஸ் மூவிங், ரைட். இப்போ பார்த்தேன்னா when the input focus leaves the field of the text area or a select, இப்போ நம்ம செலக்ட் பண்ற ஒரு செலக்ட் ஆப்ஷனோ இல்லைன்னா வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து கர்சர் வச்சிருக்கேன். ஆனா இப்போ வந்து நான் என்ன பண்றேன், அதுல இருந்து லீவ் பண்ணி அடுத்ததுக்கு போறேன், லீவ் பண்றேன், அதாவது பிளர் ஆகுது. ஓகே, ஸோ அந்த ஃபீல்டை வந்து நம்ம லீவ் பண்ண போறோம் அப்படின்னா ஆன் பிளர். அது ஆன் பிளர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆன் அபவுட் ஆயிருக்கும்போது என்ன பண்ணணும், இப்போ யூசர் வந்து திடீர்னு வந்து இமேஜ் வந்து கேன்சல் பண்ணியாச்சு, இமேஜ் வந்து லோட் பண்ண வேண்டாம்னு சொன்னா பண்ணிப்பாங்க, அப்படி வந்திருக்கு, அப்போ என்ன பண்ணணும். ஓகே, ஆன் பிளர் அந்த யூசர் வந்து அந்த அந்த கிளிக் பண்ணாம அது லீவ் ஆயிடுச்சு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து, அந்த சிச்சுவேஷன்ல எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது ஆன் பிளர் யூஸ் பண்ணிக்கும். ஆன் சேஞ்ச் அப்படின்னா இட் எக்ஸிக்யூட் when input focus exit the field after the user modifies his text. ஏதாவது இன்புட் ஃபீல்டு இருக்குல்ல, அது வந்து என்ன ஆகுதுன்னா யூசர் வந்து ஏதாவது டெக்ஸ்ட் எல்லாம் மோடிஃபை பண்ணிருக்கோம் அப்படின்னா. ஓகே, அது மாதிரி டைம் ஆஃப்டர் த யூசர் மோடிஃபைஸ், ஆஃப்டர் யூசர் வந்து டெக்ஸ்ட் மோடிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இன்புட் ஃபோக்கஸ் வந்து எக்ஸிட்டார், அந்த ஃபீல்ட்ல இருந்து அந்த ஃபோக்கஸே போயிருக்கு அப்படின்னா ஆன் சேஞ்ச். சம் சேஞ்சஸ் ஹேப்பன். ஓகே, அந்த மாதிரி டைமில் ஆன் சேஞ்ச் யூஸ் பண்றோம். ஆன் கிளிக் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், பட்டன் வந்து கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிக்காக ஆன் கிளிக். இன் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் when an object in a button is clicked, இல்லைன்னா லிங்க் இஸ் புஷ்ட் ஒரு செக் பாக்ஸ், அதுக்கும் பண்ணலாம். ஓகே, பட்டன் மட்டும் இல்லை, செக் பாக்ஸ் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது, அது மாதிரி. ஆன் எரர் அப்படின்னா ஒரு இமேஜ் இல்லைன்னா ஒரு டாக்குமெண்ட் நம்ம லோட் பண்ண போறோம், அந்த டைமில் வந்து எரர் வந்துடுச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது. ஓகே, அதுக்கு தான் ஆன் எரர் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஆன் ஃபோக்கஸ்டு, அதாவது அந்த ஃபீல்டு முன்னாடி நம்ம படிச்சது ஆன் பிளர் அப்படின்னா லீவ் ஆகுது, ஆன் ஃபோக்கஸ் அப்படின்னா அதில் வந்து நம்ம இப்போ பட்டன் அந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் கொண்டு போய் நம்ம டேபு ப்ரெஸ்ஸிங் டேப் அண்ட் அந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் போய் கண்ட்ரோல் போயிருக்கு.
ஓகே. அந்த மாரி ஃபோக்கஸ்டா இருக்கு அந்த ஃபீல்டு அப்டின்னா, அது வந்து ஆன் ஃபோக்கஸ். ஆன் லோட் அப்டின்னா, ஒரு விண்டோ இல்லன்னா இமேஜ் வந்து லோடிங் ஃபினிஷ் ஆயி அது அந்த ப்ராசஸிங் ஃபினிஷ் ஆயி லோட் ஆகத் தொடங்குது. அதுக்கு தான் ஆன் லோட். அந்த டைம்ல என்ன பண்ணுது? ஆன் மவுஸ் ஓவர்னா மவுஸுக்கு மேலே அம் ஒரு ஸ்பெசிஃபிக் லிங்க் இருக்கு. இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் இல்லன்னா ஒரு லிங்க்குக்கு மேல இப்ப ஒரு லிங்க் இருக்கு இங்க. அந்த லிங்க்குக்கு மேல மவுஸ் கொண்டு போச்சுன்னா, அதாவது நம்ம கிளிக் எல்லாம் பண்ணாது. கிளிக் பண்றதுக்கு முன்னாடியே மவுஸ் கொண்டு போனா சம்திங் அங்க ஆக்ஷன் காணிக்கணும். ஓகே. அதுக்காக. அந்த மாரி நம்ம கொடுக்கலாம். ஓகே. நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் எதுக்குன்னு உங்களுக்கு மேபி தெரியாது. கிளியரா இருக்காது. ஆனா அந்த பட்டனுக்கு மேல வந்து நீங்க மவுஸ் கொண்டு போகும்போது இங்க மேல வந்து ஒரு எழுதி காமிக்கும். லைக் திஸ் பட்டன் இஸ் யூஸ்ட் டூ അല്ലെങ്കിൽ என்டர் திஸ் ஃபீல்ட் അല്ലെങ്കിൽ கிளிக் திஸ் சம்திங் ஏதாவது எழுதியிருப்பாங்க. ஸோ அது எல்லாம் பண்றது வந்து ஆன் மவுஸ் ஓவர்ங்கிற ஈவெண்ட் யூஸ் பண்ணிட்டு தான். அதே மாரி தான் ஆன் மவுஸ் அவுட். ஆன் மவுஸ் அவுட்ன்னா, இப்ப நான் இங்க மவுஸ் வச்சிருக்கேன். இத ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்ப நான் அந்த ஸ்பெசிஃபிக் லிங்க் இல்லன்னா ஆப்ஜெக்ட்ல இருந்து நான் லீவ் பண்றேன். அதுதான் வந்து ஆன் மவுஸ் அவுட். நெக்ஸ்ட் வந்து ஆன் ரீசெட். ஆன் ரீசெட் அப்டின்னா வந்து நம்ம ஃபார்ம் எல்லாம் பண்ணும்போது லாகின் பேஜ் இருக்கு. எந்த பேஜா இருந்தாலும் நம்ம ரீசெட் பட்டனும் இருக்கும். லாகின் பண்றோம். வந்து இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு இருப்போம். ஆனா வந்து ரீசெட் கொடுத்துட்டோம்னா என்டர் பண்ண வேல்யூஸ் எல்லாமே ரீசெட் ஆயிடும். அந்த அந்த மாரி ரீசெட் கிளிக் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணணும்? அதுக்காக இந்த ஆன் ரீசெட்ங்கிறத யூஸ் பண்றோம். அடுத்தது செலக்ட் பண்ணிடுச்சுன்னா, ஒரு டெக்ஸ்ட் ஏரியா இல்லைன்னா டெக்ஸ்ட்ல இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்ட வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். அப்டின்னா என்ன ஈவென்ட் நடக்கணும்? பட்டன் இல்லன்னா ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணும்போது என்ன ஆக்ஷன் நடக்கணும்? ஓகே. டாக்குமெண்ட் வந்து எக்ஸிட் ஆகுது. அதுதான் அன்லோட் மீன்ஸ் அந்த டாக்குமெண்ட்ட நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம் அப்டின்னா என்ன ஈவென்ட் நடக்கணும்? அது மாரி. இன்னும் ஃபைனல் டாபிக் வந்து இப்போ இது வந்து இப்ப நீங்க புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இது ஈஸி தான். இந்த இந்த இங்கிலீஷ் வேர்ட் இந்த மீனிங் மட்டும் தெரிஞ்சா போதும். அதுலேருந்து நீங்க ஆன்சர்க்கு வந்துரலாம். ஆன்சர் கிடைச்சிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாப்பப் பாக்ஸ், கன்ஃபர்ம் பாக்ஸ், ப்ராம்ப்ட் பாக்ஸ். அப்புறம் இது இது நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. இந்த உங்களோட சிலபஸ்ல கிரியேட்டிங் டூ டால் ஓவர் இல்ல ரோல் ஓவர். கிரியேட்டிங் ரோல் ஓவர் இமேஜிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஒரு பர்ட்டிகுலர் டாபிக் கொடுத்திருக்காங்க சிலபஸ்ல. அது சர்ச் பண்ணேன்னா இந்த ஆன் மவுஸ் ஓவரும், ஆன் மவுஸ் அவுட்டும் தான் மெயினா வந்திருக்கு. ஓகே. அத பத்தி டீட்டெயிலா போக வேண்டாம். ஆன் மவுஸ் ஓவரும், ஆன் மவுஸ் அவுட்டும் தான் இந்த ரோல் ஓவர் இமேஜ்ல வருது. ஓகே. ஸோ ஆன் மவுஸ் ஓவர் அப்படின்னா என்ன? இட் இஸ் அன் ஈவென்ட் தட் வில் கால் whenever யூசர் வில் ரோல் ஓவர் ஆன் த இமேஜ் எலிமெண்ட். அந்த இமேஜ் இப்போ இங்க ஒரு இமேஜ் இருக்குன்னா, நான் மவுஸ் கொண்டு போய் அங்க வச்சுட்டு நான் ஏதாவது பண்ண போறேன். இதுதான் ஆன் மவுஸ் ஓவர். ஆன் மவுஸ் அவுட்ன்னா, இங்க இருக்கிற மவுஸ வந்து நான் எடுத்துட்டேன். ஓகே. when user will மவுஸ் பாயிண்டர் அவுட்சைட் த இமேஜ்க்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதான் ஆன் மவுஸ் அவுட். இந்த வேர்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் பாப்பப் பாக்ஸ். 3 விதமா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பாப்பப் பாக்ஸ் தரும். இதெல்லாம் நீங்க வந்து ஏதாவது வெப்சைட்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இது மாரி மெசேஜஸ் பாக்ஸ் பார்த்திருப்பீங்க. அலர்ட் பாக்ஸ், கன்ஃபர்ம் பாக்ஸ், ப்ராம்ப்ட் பாக்ஸ். அலர்ட் பாக்ஸ் இப்படி இருக்கும். இங்க பாருங்க. ஐ ஆம் என் அலர்ட் பாக்ஸ். அதாவது ட்ரை இட் அப்படின்னு கொடுத்தோம். கிளிக் பண்ணும்போது ஐ ஆம் சம்திங் இஸ் வரும். அது வந்து ஓகே பட்டன் கொடுக்குற மாரி இருக்கும். ஜஸ்ட் வந்து லைக் ராங் டேட்டா. நம்ம ஏதாவது பாஸ்வேர்ட் ஏதாவது கொடுக்குறோம் இல்லைங்க வந்து மேபி நெறைய டைம் பாஸ்வேர்டு வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்போ மறுபடியும் வந்து ஓகே இட்ஸ் ஒன் மோர் டைம் நீங்க ராங் பாஸ்வேர்டு கொடுத்தேன்னா உங்களுக்கு இதாயிரும், பிளாக் ஆயிரும். அந்த மாரி ஒரு அலர்ட். ஓகே. அது மாரி அலர்ட் பாக்ஸ் தரும். அப்ப நம்ம ஜஸ்ட் ஓகே கொடுக்குறோம் அவ்வளவுதான். ஓகே கொடுக்காம நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியாது. அதுதான் அலர்ட் பாக்ஸ். அதுக்கு நம்ம யூஸ் பண்றது அலர்ட். விண்டோ டாட் அலர்ட்ன்னு கொடுக்கலாம். இல்லன்னா சும்மா அலர்ட்ன்னு மட்டும் கொடுக்கலாம். ஓகே. ஸோ அலர்ட்ங்கிறத யூஸ் பண்ணுவோம். கன்ஃபர்ம்
ஓகே. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்ம் பாக்ஸ். இது நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம கன்ஃபர்ம் பாக்ஸ் இஸ் ஆஃபன் யூஸ்ட் இஃப் யூ வாண்ட் த யூசர் டு வெரிஃபை ஆர் அக்செப்ட் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபோல்டர் டெலீட் பண்ண போறோம். ஓகே. அந்த ஃபோல்டர் டெலீட் பண்ணும்போது எப்பவுமே நமக்கு ஒரு அலர்ட் பாக்ஸ் வரும்ல. லைக் டு யூ வாண்ட் டு டெலீட்? ஆர் யூ ஷூர் தட் யூ வாண்ட் டு டெலீட்? அப்படிங்கிற மாரி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும்ல. அதுதான் அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ்ல ஒரு பாப்அப் பாக்ஸ் வரும். அதுல வந்து ஓகே இல்லன்னா கேன்சல் அப்படின்னு கொடுப்போம். டெலீட் பண்ண வேண்டாம்னா நம்ம கேன்சல் கொடுப்போம். ரைட். இதே தான் இது கன்ஃபர்ம் பாக்ஸ்னா. இது எப்படி பண்ணுவோம்? ஈஃப் கன்ஃபர்ம் ஆஃப் அப்படி கன்ஃபர்ம்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல வந்து நம்ம மெசேஜ் கொடுக்க போறோம் இந்த கன்ஃபர்ம் பாக்ஸ்ல. இந்த பாப்அப் பாக்ஸ் வழியா நம்ம யூசர் கிட்ட என்ன மெசேஜ் கொடுக்க போறோம் அது வந்து இங்க இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதணும். பிரஸ் ஏ பட்டன். ஓகே. அது ட்ரூ ஆயிடுச்சுன்னா இஃப் பார்ட் எப்பவுமே ட்ரூவா இருந்தா தான் ஒர்க் ஆகும். ரைட். ஓகே கிளிக் பண்ணாதான் இது ட்ரூ ஆகும். ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த டெக்ஸ்டில் வந்து டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிள் வந்து யூ பிரஸ்ட் ஓகே அப்படின்னு வந்து அசைன் ஆயிடும். இன்கேஸ் இது வந்து ப்ரெஸ் பண்ணல கேன்சல் ஆயிருக்கு ஐ மீன் ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கேன்சல் ப்ரெஸ் ஆயிருக்குன்னு. இப்போ டிஎக்ஸ்டியில் வந்து யூ பிரஸ்ட் கேன்சல் அப்படின்னு டிஸ்ப்ளே பண்றோம். ஓகே. ஸோ இது வந்து கண்டிஷன் செக் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் டிஸ்ப்ளே பண்ணணும்னா கண்டிப்பா இது யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோ டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் ஈக்குவல் டு டிஎக்ஸ்டி. ஸோ டிஎக்ஸ்டியில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஏ பட்டன் ஓகே கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு யூ ப்ரெஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒன் தட் இஸ் ப்ராம்ப்ட் பாக்ஸ். ஸோ அலர்ட் பாக்ஸ் படிச்சுட்டோம். இப்போ வந்து கன்ஃபார்ம் பாக்ஸ் படித்தோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராம்ப்ட் பாக்ஸ். ப்ராம்ப்ட் பாக்ஸ் இங்கே இருக்கும். ப்ளீஸ் என்டர் யுவர் நேம். அப்போ வந்து ஆல்ரெடி சங்கீதா சுந்தரம் 2791 ஆல்ரெடி அங்கே செட் பண்ணி வச்சிருக்கு. ஓகே. ஸோ அது அது வேணா நம்ம மாற்றலாம். மாற்றாம ஜஸ்ட் கிளிக் ஓகே அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹலோ என்ன இது இருக்கோ இது என்ட்ரு பண்ணும்போது என்ன வேல்யூ இங்கே இருக்கோ அந்த வேல்யூ ஹலோ அப்படி போட்டுட்டு அந்த நேம் சங்கீதா சுந்தரம் 2791 ஹவ் ஆர் யூ டுடே அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ண வைக்குது. இப்போ மேபி வேணாம் உங்களுக்கு இது வேண்டாம் இந்த நேம் வேண்டாம் உங்களுக்கு அது மாத்திரு திவ்யா அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா திவ்யான்னு டைப் பண்ணிட்டே கிளிக் ஓகே கொடுத்துட்டேன்னா ஹலோ திவ்யா ஹவ் ஆர் யூ டுடே அப்படின்னு மெசேஜ் வரும். ஓகே. ஸோ அதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. முன்னாடி நம்ம படிச்சது இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? கன்ஃபார்ம். அலர்ட்டுக்கு அலர்ட். அதே மாதிரி இங்க வந்து ப்ராம்ப்ட். அதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோம்? இங்க என்ன வந்தது? ப்ளீஸ் என்டர் யுவர் நேம். ரைட். அதுக்கப்புறம் டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ வந்து சங்கீதா சுந்தரம் 2791 கொடுத்துருக்கு. அதனால இது வந்திருக்கு இங்க டிஃபால்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் இஃப் பர்சன் ஈக்குவல் டு நல் நம்ம பர்சன் வந்து ஒண்ணுமே அங்க ஒண்ணுமே என்ட்ரு இல்ல. ஒண்ணுமே என்ட்ரு பண்ணல. ஒண்ணுமே நல் அப்படின்னு கொடுத்தாச்சு. என்ன கொடுத்துருக்கு? நல் அப்படின்னு டைப் பண்ணிருக்கு. இல்லைன்னா வந்து எம்டி ஒண்ணுமே டைப் பண்ணலாம் அப்படின்னா யூசர் கேன்சல் த ப்ராம்ப்ட் அப்படின்னு நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அது இல்லாம அப்படி இல்லைன்னா அதாவது ஃபர்ஸ்டே நெகட்டிவ் வந்து செக் பண்ணியாச்சு. அதாவது பர்சன் வந்து எம்டியா இருக்கு. அந்த பர்சன் ஒண்ணுமே அவங்க கொடுக்கல. இல்லைன்னா நல்லும் கொடுத்துருக்கு அப்படின்னா கேன்சல் த ப்ராம்ப்ட். அப்படி இல்லைன்னா அதோட மீனிங் என்ன? இப்போ நம்ம செக் பண்ணியிருக்கிறது நெகட்டிவா செக் பண்ணியிருக்கோம். அதுக்கு மீன்ஸ் எல்ஸ் பார்ட் வந்து பாசிட்டிவ் தான். தட் மீன்ஸ் ஏதாவது என்ட்ரு பண்ணியிருக்கு. இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ ஆல்ரெடி இருக்கிற நேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஐதர் யூ யூஸ்டே த சேம் ஒன் ஆர் யூ ஆடட் ஏ வேல்யூ. ஓகே. அதுதான் அதோட மீனிங். ஓகே. இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும். ஹலோ பிளஸ் பர்சன். பர்சன் என்ன? இந்த பர்சன்ல வந்து இந்த நேம் இருக்குல்ல இந்த நேம் இல்லைன்னா வந்து நம்ம என்டர் பண்ற புது நேம் அது வந்து இந்த பர்சன் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஹலோ அந்த நேம் பிளஸ் ஹவ் ஆர் யூ டுடே அது வந்து டெக்ஸ்டில் வந்து இதாக இருக்கு. ஆனால் இது வந்து இப்போ டெக்ஸ்ட்டுக்குள்ள சேவாக இருக்கு. அது வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் டாட் அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு இது மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம சிலபஸ் கவர் பண்ணிட்டோம் செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்டில் இன்ட்ரடக்ஷன் டு ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தோம். அண்டர்ஸ்டாண்டிங் வேரியபிள்ஸ் படித்தோம். லூப்ஸ் அண்ட் அரேஸு ஃபங்க்ஷன்ஸு அப்புறம் அலர்ட் கன்ஃபார்ம் ப்ராப்ட் பாக்ஸ் இப்போ படித்தோம். ரோல் ஓவர் இமேஜ் நம்ம படித்தோம். ஜஸ்ட்டு
அதெல்லாம் அதுக்கு மேல எல்லாம் போக தேவையில்ல. பார்த்தோம். அப்புறம் ஆப்பரேட்டர்ஸ் நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம். ஐ மீன் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஜஸ்ட் என்னன்னு லிஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஈவென்ட்ஸ். ஓகே. ஈவென்ட்ஸ் தான் நம்ம முன்னாடி ஆன், அபோட், ஆன் பிளர் அப்படி ஆன் கிளிக் எல்லாம் படிச்சோம்ல. அது வந்து ஈவென்ட்ஸ். ஓகே. ஸோ ஓவரால் நம்ம வந்து நம்மளோட வெப் டெவலப்மென்ட் சிலபஸ் முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் நாளைக்கு 6 பிஎம் ஷார்ப்பா வந்து லைவ்க்கு வருவேன். நீங்க வந்து இப்போ இன்னைக்கு வந்து நான் இப்பவே வந்து எடிட் பண்ணிட்டு, அ உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு இந்த வீடியோ கிடைச்சிடும். ஓகே. ஏர்லி மார்னிங் உங்களுக்கு வீடியோ கிடைச்சிடும். நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ இன்னைக்கு ஆல்ரெடி போட்டிருக்கிற சிஎஸ்எஸ் நீங்க முடிச்சிருப்பீங்க, நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நானு நம்புறேன். இதுவும் கூட நீங்க ஈவினிங் குள்ள முடிச்சுட்டு லைவ்க்கு வாங்க. ஓகே. ஸோ நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ வந்து இன்னைக்கு 2 ஹவர்ஸ்ல முடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு பார்த்துரலாம். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நான் பைத்தான் கொடுப்பேன் உங்களுக்கு. பைத்தானோட ரெக்கார்டட் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் பார்ட் வரும். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு லைவ்ல வந்து நம்ம இப்போ இந்த வீக்ல நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண பண்ண ஆர்டர்ல போயிட்டு இருக்குதா? என்னாங்கிறது நம்ம நாளைக்கு வந்து செக் பண்ணலாம். ஓகே. ஸோ தேங்க் யூ சோ மச் அண்ட் டேக் கேர்.